நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மறுபடியும் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனை நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், தேவன் அருளிய சொல்லி முடியாது ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாது ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்கான் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் நீ சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. ஆண்டவரே நன்றி 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 அப்பா. அவன் நன்றி சொல்லாம உம்மை துதிக்காம எங்களால் இருக்கவே முடியாதுப்பா. உம்மை ஆராதிக்காம எங்களால் இருக்கவே முடியாதுப்பா. போற்றுவேன், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நாள்தோறும் போற்று. எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமா நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமா நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை
போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எத்தனை பேர் சொல்ல தேவன் நம்மளை பல முறை நம்மை பாதுகாத்தார். மரண பள்ளத்தாக்கில நமக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை ஆண்டவர் முறியடித்தார். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளியம் சொல்லி முடியாது ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளியம் சொல்லி முடியாது ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. நன்றி 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 சொல்லாமா? அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நன்மை செய்தவரே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை வணங்கு. கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல உற்சாகமா போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி என்றார் தேவ கிருபை. தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம்
தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, என்றும் உள்ளதே. அவர் ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. உங்க கிருபை என்றென்றைக்கும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவை போற்றி துதித்து பாடி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் இந்தையில் மேற்கொள்ள வந்தோம், வீரநேகியம் ஆவியை அளித்தேன். வெள்ளம் போல் இந்தையில் மேற்கொள்ள வந்தோம், வீரநேகியம் ஆவியை அளித்தேன். திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனம் சத்திய பரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனம் சத்திய பரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி என்றார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் லக்ஷணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் ஆமென் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வேன். நல்ல வயத்திலிருந்து ஹாப்பியா மகிழ்ச்சியா உணர்ந்து hand of God என் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஏஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கரோ. ஏஸ்தேர்னா தெபவானா என் மேல கத்தக்கரோ. ஏஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கரோ. தெபோரானா என் மேல கத்தக்கரோ. கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். hand of God என் மேல ஏஸ்லாம் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியையும் தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியையும் தந்த கரம். நிமிரக்கூடா பூனே அன்று நிமிர செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா பூனே அன்று நிமிர செய்த நேசக்கரம். அந்த hand of God என் மேல ஓ hand of God என் மேல என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்காரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்காரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடி தொட்டு எழுப்பினக்காரம். சொல்லமா வாலிபனே எழுந்திரு என்று பாடி தொட்டு எழுப்பினக்காரம். அந்த hand of God என் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல பெற்றுக்கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கரம். எஸ்தேனா தெபோரானா என் மேல கத்தக்கரம். எஸ்ரானா நெகமியானா தெபோரானா என் மேல கத்தக்கரம். கொடுக்குக்காரம் வழி நடத்துக்காரம், காக்குக்காரம் விலகாத கரம். கொடுக்குக்காரம்
கொள்வேன். தலித்தாகும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தினக்காரோம். தலித்தாகும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தினக்காரோம். வெட்டப்பட்ட காதை அன்று ஒட்ட வைத்த அன்புக்காரோமே. வெட்டப்பட்ட காதை அன்று ஒட்ட வைத்த அன்புக்காரோ அந்த hand of God என் மேல. Yes, Lord. Hand of God என் மேல. பெற்றுக்கொள்வேன். Yes, Lord. Yes, Lord. நெகேமியானா. யாரெல்லாம் பாடுறீங்களோ அப்படியே கர்த்தருடைய கரம் உங்க மேல அமர்ந்துரும். ஆமென். விசுவாசமா பாடுங்க. உங்க மேல கர்த்தர் கரம் வரும்போது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நெகேமியா என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தனா எஸ்தனா தெபோரானா என் மேல கர்த்தர் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். ஓ கொடுக்கும் கரம் கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம் அந்த hand of God என் மேல. Oh yes Lord. பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. hand of God என் மேல. பெற்றுக்கொள்வேன். எலிசாமேல் அமர்ந்த கரம் இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். எலிசாமேல் சொல்ல வைத்த கரம். ரதத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தெய்வக்காரம். ரதத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தெய்வக்காரம் அந்த hand of God என் மேல. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். சொல்லமா hand of God என் மேல. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஹalleluya. அல்ல கரங்க தட்டலாமா? ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஆண்டவர் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னாரு. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னாரு. ஒவ்வொரு முறை கடினப்படுத்தினே வந்தாங்க பார்வோன். கர்த்தர் சொன்ன என் கை வல்லமை கண்டால் ஒழிய அவன் உம்மை போக விடான். ஆமென். ஹalleluya. என் கை வல்லமை கண்டால் ஒழிய அவன் உம்மை போக பார்வோன் உங்களை போக விட மாட்டான்னு சொன்னாரு. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. இது வரைக்கும் உங்களை போராடின இந்த வல்லமைகள் ஓ இனிமே போகும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை பார்த்து இனிமே அந்த வல்லமையெல்லாம் விலகும். எதெல்லாம் தடுத்து இருந்ததோ எதெல்லாம் போராடி இருந்ததோ அந்த வல்லமை விலகுவதை நீங்க பார்ப்பீங்க. அந்த வல்லமை பார்க்கும். நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது. உணர்ந்து உணர்ந்து சொல்லாமா? எல்லாமே அங்கும் இங்க பார்க்காதீங்க. ஆண்டவரை பாருங்க. தேவ பிரசன்னத்தை தேவ சமூகத்தை அனுபவிங்க. எல்லாமே எல்லாமே நீ தந்தது
எல்லாமே நீ தந்தது. ஆண்டவரே என் சொல்லமா எனக்கு இருக்கிற எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. எல்லாமே நீ தந்தது, நீ தந்தது. வாழும் பூமி வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி செல்வம். கர்த்தாவே நீ தந்தது, காரணத்தால் வந்தது. கர்த்தாவே நீ தந்தது, காரணத்தால் வந்தது. என் வாழ்விலே எல்லாமே நல்ல உணர்ந்து சொல்லமா, உணர்ந்து உணர்ந்து. என் வாழ்விலே எல்லா சொத்துக்களும், எல்லா உடைமைகளும், கணவன் மனைவி பிள்ளைங்க அப்பா எல்லா உறவுகள் நீங்க தந்ததப்பா. எல்லாமே நீ தந்தது. என் கல்வி, என் படிப்பு, என் ஞானம், என் திறமை எல்லாமே நீங்க தந்ததப்பா. என்னால வந்ததுன்னு சொல்ல எதுவுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க தந்ததுப்பா. நீங்க தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீ தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தன்னை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே ஓ எஸ் நீர் தந்தது. ஆண்டவரே கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே. ஓ உங்க கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேன். என் குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டாங்க, என் ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, நீ தந்தது, எல்லாம் நீ தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இருதும் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, உம்மை நான் வந்தது. வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. வாழ்க்கையில் ஆண்டவரே எங்க மக்களுடைய வாழ்க்கையில தந்த எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஓ நான் சம்பாதிச்சேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா. என் திறமை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, என் டாலண்ட் சொல்ல எதுவுமே இல்லப்பா. நாங்க ஜீரோ ஆண்டவரே. நீங்க இருக்கிறதுனால நாங்க ஹீரோவா இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே, என் வாழ்விலே என்
இயேசுவே நீ தந்தது யாரும் அங்கும் இங்க பார்க்காதுங்க. ஓ ஹalleluya. என் வாழ்விலே என் வாழ்விலே தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது எல்லாமே. வாய் திறந்து சொல்லுங்களேன். வாய் திறந்து ஆண்டவர் உங்க வாயிலிருந்து பிறக்கணும் எதிர்பார்க்கிறார். ஓ ஜீசஸ். ஓ நன்மை பெற்றுங்க 10 பேராச்சே. ஒருத்தன் தான் வந்து நன்றி சொல்றேன். மற்ற பேரெல்லாம் எங்க? ஓ மற்ற 9 பேர் எங்க? ஓ ஹalleluya. ஓ என் வாழ்விலே ஓ எஸ் லார்ட் எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஆண்டவரே சொல்லமா. நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. நான் சாப்பிடுற சாப்பாடு நீங்க தான் தரீங்கப்பா. சாப்பாடு நீங்க தான் தரீங்கப்பா. என்னோட சம்பளம் நீங்க தான் தரீங்கப்பா. நான் உழைக்கிற பலனை நீங்க தான் தரீங்கப்பா. எனக்கு பாதுகாப்பு நீங்க தான் தரீங்கப்பா. என் கணவனை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. என் மனைவியை நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்களை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. என் அப்பா அம்மாவை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. எனக்கு வேண்டிய நன்மைகளை சொல்லாமா. எனக்கு வேண்டிய நன்மைகள் நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே. எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே. எனக்கு சுகத்தை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. எனக்கு பலனை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. எனக்கு தைரியத்தை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. ஓ எனக்கு உதவி நீங்க தான் செஞ்சீங்க ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா என் குடும்பம் இல்லப்பா. நீங்க இல்லைன்னா எதுவுமே இன்னைக்கு இல்லப்பா. நீங்க இருக்கிறதுனால நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க ஜீவனோடு இருக்கிறபடினால நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நன்றி நன்றி. எனக்கு ரட்சிப்பு நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. எனக்கு சுகத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. எனக்கு பலன ஆரோக்கியத்தை நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. எல்லாவற்றையும் நீங்க தான் நான் சம்பாதிச்ச சொல்லில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு எல்லாம் ஏஞ்சிருக்க ஒரு சில நிமிடங்கள் தான். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாய் திறந்து பாடுங்க. என்னை மீட்டு ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் விலே என் இயேசுவே கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது. எஸ் லார்ட். உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிற ஆண்டவரே. என்னுடையது சொல்லமா. என்னுடையது சொல்ல எதுவுமே இல்லப்பா. நாங்க உங்க கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்மை துதிப்பது, உம்மை ஆராதிப்பது, உம்மை மேன்மைப்படுத்துவது, உம்மை மகிமைப்படுத்துவது எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம், சிலாக்கியம் ஆண்டவருக்காக. அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாமா. கரங்க தட்டலாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஓ நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றை செலுத்துகிறோம்.
நீரே பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. நன்றி. எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். நீ மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நீங்க நடத்துங்க. நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இல்ல உமாலாகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உமாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ. ஆகாதது எதுவும் இல்ல, உமாலாகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும்
தெய்வ முறுமுறுக்கை பற்றி பயப்படாதே அமைதியாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வாரம் பார்த்தா அது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பாதுகாப்பை பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாம் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ரெண்டுமே முக்கியம். இங்கே ரெண்டுமே முக்கியம். ஒன்று, இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது இயேசு ரத்தம் இவர்களை பாதுகாக்குது. அல்லேலூயா. இப்போது இவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது தேவ பிரசன்னம் இவர்களை பாதுகாக்குது. அப்போ வெளியே வரும்போது தேவன் ரத்தம் தேவையில்லை, தேவை. இயேசுவும் தேவை, ஆவியானவரும் தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இவர்கள் வெளியே வரும்போது ஆவியானவர் வருகிறார். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14, 19, 20 எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 14 அதிகாரம் 19, 20 படிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி, தேவதூதனானவர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் யாரை பத்தி சொல்றதுன்னா, யாரு? இயேசுவை பத்தி. அல்லேலூயா. தேவ தூதனானவர்னு எங்கெல்லாம் மென்ஷன் பைபிள் இருக்கோ அங்கெல்லாம் யார் பத்தி சொல்லுது? பார்க்க சொல்லுங்க, இயேசுவை பத்தி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது, அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி, எங்கெல்லாம் மேக ஸ்தம்பம் வருதோ அங்கெல்லாம் ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப இவர்களை பாதுகாத்தது தூதனானவராகி இயேசு கிறிஸ்துவும், இவர் வழிநடத்தி கொண்டு போகிறது மேகஸ்தம்பமாகி ஆவியானவரும். அல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவரேன்னு பார்க்கலாம். எங்கெல்லாம் தண்ணீர், காற்று, மேகங்கள் வரும்போது ஆவியானவர் என்ன பண்ண சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இவர்களை உள்ள இருக்கும்போது போனோம் பார்த்தோம், பஸ்க்கு ஆட்டுக்கூட்ட ரத்தம் பாதுகாத்தது. இவர் வெளியே போறாங்க. இவர் நடத்துறது கேட்டீங்கன்னா ஆவியான பிரசன்னம் இவர்கள் நடத்தது. அல்லேலூயா. ஏன்னா வெளியில வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பாதுகாப்பு, வெளியில போகும்போது சத்துருடைய கிரியைகள் நடக்கலாம், விபத்துகள் நேரிடலாம், பொல்லா பிசாசுடைய கிரியை வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது. சொல்லுவாங்கல்ல, காத்து கரு சுத்தி அடிச்சிட்டு போது பண்ணுவாங்க. புளிய மரத்து கீழே, வேப்ப மரத்து கீழே பார்த்தா பயமுத்து விடுவாங்க. இதெல்லாம் போகாத அடிச்சிருமா அப்படின்வாங்க. ஒன்றும் அடிக்காது. ஆனாலும் சில பிசாசு கிரியைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு விரோதமாக நான் பாதுகாப்பது ஆவியானுடைய பிரசனம் தான். அல்லேலூயா. ஆவியான பிரசனம் நம்மளை பாதுகாக்கிறது. பக்கம் ஆவியான பிரசனம் நம்மளை பாதுகாக்குது, நம்மளை வழி நடத்துது. அல்லேலூயா. இயேசு ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குது, ஆவியை நம்மளை வழி நடத்துகிறார். ஆமென். இயேசு ரத்தம், சொல்லுங்க, இயேசு ரத்தம் என்னை பாதுகாக்குது, என்னை வழிநடத்துது ஆவியானவர். ஆமென். அந்த ஆவியானவர் தான் நீ எங்க போகணும், போகக்கூடாது, இந்த பக்கம் போ, அங்க போகாத, இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குது இப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒரு பிரச்சனையை நீங்கள் பொய்தாய் ஜெயிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு துணை செய்கிற ஆவியானவர். ஒருத்தர் பொய்தான் ஆகணும். ஆவியான இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு என்ன பண்றாரு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக சோதிக்கப்பட்டது ஆண்டு சோதிக்கப்பட வேண்டி இருக்குது. சோதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளாகவோ போய்தான் ஆகணும், சில வேலைக்கு போய்தான் ஆகணும், சில நாட்களை சந்திச்சுதான் ஆகணும், சில இடத்துக்கு நீங்க என்ன பண்ணும் போய்தான் ஆகணும்னா உங்களை பாதுகாப்பு ஆவியான பிரசனம். அவர் நடத்தும் போது பிசாசன் கொண்டு எல்லா விதமான தீங்கு இருக்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு இயேசு ரத்தம் நமக்கு தேவை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஆவியானுடைய பிரசனம் நமக்கு முக்கியம். அப்ப யார் ஆவியானவர்? யார் ஆவியானவர்? டவுட் வருதுல்ல? ஈஸியா சொல்றேன். இப்போ பிதா இருக்கிறார். பிதா வெளிச்சமா அவரை பார்க்க முடியாது. அந்த பிதா யாரும் பார்க்க முடியாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு? மனுஷ குமாரன் எடுத்து உலகத்தில் வந்தவர் தான். யார் தான்? இயேசு கிறிஸ்து. எங்கிருந்து வருகிறாரு? பிதாக்குள்ள இருந்தால் குமாரன் வருகிறார். ஓகேங்களா? இந்த குமாரன் ஒரு இடத்துல இருக்க முடியும், எல்லா இடத்துல இருக்க முடியாது. அப்போ எல்லா மக்களோடு இருக்க வேண்டுமே. 12 சிஷ்யனோட இருக்க முடியுது இயேசுவால.
நிறைய பேர் இருக்கிறாங்களே, என்ன பண்றது? அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டு அந்த பிதாக்குள்ள இருக்க பரிசாவியான நமக்குள்ள இறங்கி வந்து எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி என்ன பண்ணார்? அவர் இருக்க முடியும். இது ஆவியானவர். மாம்சத்தில் இருந்தனா ஒண்ணுதான். நீங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியும்? எங்க இருக்கிற? அல்லேலூயா. ஆனா ஆவியா இருந்தானா எல்லா இடத்துல இருக்கலாம். இங்க இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம். பாரு அப்படியா? பேச ஆவி ஆயிடலாமா? அமெரிக்கா போயிடலாமே அப்படின்னு. அப்போ ஆவியானவர் பிரசனம் இருக்கும்போது எல்லா இடத்திலும் பாவித்திருப்பதற்காக ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இருக்கிறார். இங்க உங்களோட இருக்கிற மாதிரி ஐரோப்பியால எல்லா மக்களோடும், அமெரிக்கால, இங்கிலாந்துல, ஜப்பான்ல இருக்க ஒவ்வொரு சபையிலும் எல்லாரோடையும் ஒரே மாதிரி ஆவியா இருக்கிறார். ஒரே மாதிரி இல்ல, அவங்களுக்கு வேண்டிய வித்தியாசமான அட்வைஸை வித்தியாசமான முறையில 500 கோடி பேருக்கு வித்தியாசமான பதிலை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு? 500 கோடி மக்கள் ஜெபம் பண்ணாலும் 500 கோடி மக்கள் ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு வேண்டிய கைட்னஸை ஒருவராக ஆவியானவர் 500 பேர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆவியானவரை கேட்கும் போது அவர் எங்க வந்துக்கிறாரு? பிதாவே வந்துக்கிறாரு. இயேசு வந்துக்கிறாரு. யாருக்காக? சூப்பர். நமக்காக. பக்கத்து நமக்காக. யாருக்காக? இந்த வான பூமி யாருக்காக? எனக்காக. ஓடும் நதிகள் எதுக்காக? எனக்காக. ஜோமன் திறந்து விட்டுருக்காங்க இப்போதான் கம்பெனி அணையிலேருந்து. அப்பா அவன் என்ன பண்றான்? மாட்டேன்றான். ஆண்டு பார்த்தா மழை அனுப்புடா. எப்போ நான் மக்கள்லாம் கஷ்டப்படுகிறாங்க தமிழ்நாட்டில், அந்த அனுப்பாட்டானா ஒரே மழை. அவன் சொல்றான், ஐயா டேம் திறக்கலன்னு ஆயிடும், ஊர்ல அடிச்சு போயிடும், அது அப்படியோ அழிக்கு. நாங்க சொன்னா திறக்க மாட்டேங்கிற. ஓகே. அப்போ ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் கிரியை செய்தால் உங்க வாழ்க்கையில நடக்காதல் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஓகே. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஓகே 19-20 2 பேரும் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் இங்க பாத்தீங்கன்னா அந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா, எகிப்திய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் நின்று வந்தது. இந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ பார்வோடைய சேனை இவன் அடிக்கணும், யார? இஸ்ரவேலை அழிக்கணும், நாசம் பண்ணணும்னு வந்து கொண்டிருக்குது. இப்போது ஆவியானவர் நடுவுல வந்து இறங்கி இவங்களை பாதுகாப்பு கொடுக்குது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமே. இவங்க அடிக்க வராங்க, ஆனா ஆண்டவர் நடுவில் நின்று நாம் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்குது. யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமாக எழும்பு ஆயுதங்களை, பிசாசு கிரியைகளை, உங்க வாழ்க்கை நாசம் பண்ற ஆவிகளை தேவன் தடுத்து நிப்பாட்டுவார். அல்லேலூயா. அவன் நினைச்சாலும், யாரு எதிரி நினைச்சாலும், பிசாசு நினைச்சாலும் உங்களை தொட முடியாது. என் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க எல்லாம் வர ரெடியாக்குறாங்க, பெரிய பெரிய ஈட்டிகள், பெரிய பெரிய ஏற்பட்டு கத்தியெல்லாம் நிக்கிறாங்க. ஆனா இவரை தொட முடியல. ஏன்னா இவருக்கு நடுவாக ஆவியானவர் இறங்கி வந்து இவரை பாதுகாக்கிறார். அதாங்க போட்டிருக்கு. அவங்க மேகம் படிக்கலாமா? சேராதபடிக்கு அவர் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அதுக்கு மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. எகிப்தியருக்கு எப்படி இருக்குது? இருட்டாச்சு. சூப்பர். இருட்டாயிடுச்சு. கண்ணே தரல. எங்கடாக்குறாங்க இவங்க? இங்கதானே எங்கேயா இருக்கிறாங்க? தடுவாங்கல்ல கண்ணில் இருட்டு போய் இங்கதானே வச்ச பொருளை காணுமே, இங்கதான் செல்போன் தேடுவாங்க. அது மாதிரி எங்கடா இவங்க இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அதே மேகம் அவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அது உங்க இரவை வெளிச்சமா மாத்துது. அல்லேலூயா. ஒரே மேகம் தான் அது உங்க எதிராளியை குருட்டாட்டம் மாத்துது. அதே ஆவியானவர் உங்க வாழ்க்கையை வெளிச்சமா மாத்துற. கை தட்டலாமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை வெளிச்சமாக மாத்துற ஆவியானவர். அது எதிரிக்கு என்னடா இது, என்னடா பிரச்சனை, என்னடா இது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கும். என்ன பண்ணாலும் வேணா மேற்கொள்ள முடியலையே, என்ன செஞ்சாலும் என்ன பண்ண முடியல, ஒரு கெட்ட பேரை கொண்டு வர முடியலையே, என்ன பண்ணாலும் என்ன பண்ற தப்பிச்சுறானே, என்ன பண்ணாலும் மாட்டிக்க மாட்டேறானே அப்படி யோசனை இருக்கும். உங்களுக்கும் ஆவி வெளிச்சமா இருக்கிறாரு, உங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, உங்க பாதை கிளீனா இருக்கு. அவங்க எப்படி இருக்கு? பாதை இருட்டா இருக்கு. ஒரு எப்படிதான் கேரளாவுக்கு போகும்போது ஃபுல் லைட்டே இல்லை, மழை வேற. அப்போதான் முதல்ல கும்மு இருட்டை பார்க்குறேன்.
ஒண்ணுமே தெரியல. நானும் எங்க அப்பா போறோம். இருக்கியாடா? இருக்கம்பா. நீ இருக்கியா? இருக்கிற. போ. அப்படி ஒண்ணுமே தெரியல. மலைக்கு மேல ஏறிட்டு இருக்கிறோம். கரண்ட் இல்ல, டார்ச் லைட் இல்ல. மின்னல் அடிக்குது. மின்னல் அடிச்சதான் நடப்போம். அப்புறம் நின்றுடுவோம். மின்னல் அடிச்சா அது மாதிரிதான் இருந்தது உங்களுக்கு. ஒரே இருட்டு இல்லையா? ஒரே அது மாத்திரம் இல்லை. நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே போயிருந்தோம், கொடைக்கானல் போயிருந்தோம். சைக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்தில் 5 மணிக்கு என்ன பண்ணோம், நான் வைஃப் சைக்கிளை விட்டு இதுக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு எல்லாம் போயிட்டோம். வெறும் இருட்டாகவும் கண்ணு நம்ம ஊர் மாதிரி ஸ்ட்ரீட்ல இருந்து பார்த்தா அங்கே லைட்டே இல்லை. வரும் ஒரே இருட்டு. ரோடு இல்லையா என்ன தெரியல. அப்படியே நான் எப்பா இருக்கிறியா? நான் இருக்கிறேன்ப்பா. கல்யாணம் போய் கவலைப்படாத, வாயிலும் சாவலும் உன்னோட இருப்பேன். அது நீ இருப்பப்பா, நான் இருக்கணுமே. அப்படி ஓட்டிட்டு வரோம். ஒண்ணுமே போய் ரோடுன்னு தெரில. பக்கத்து ரிவர் ஒன்று ஓடி இருக்குது. என்ன பண்ண தெரில. ஆண்டவரே என்ன பண்ண தெரிலன்னா ஒரு காருக்கு வரான், ஆர்ன் அடிக்கிறான். கார் வெளிச்சு வந்து நிற்குது. ஓடினான், அவன் ஆர்ன் அடிக்கிறான். அவன் விட்டா விட்டுறாத, விட்டா நான் இருட்டாயிடுவோம். என்ன விடுது, போக முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ண அவனை. அவன் ஆர்ன் அடிச்சேப்பா நீ போனா என் பழம் போயிடும். அப்படியே வா, முன்னாடியே போனோம். ஏன்னா அவன் லைட்ல பாரு போறது, நான் போயிட்டு இருக்கிறேன். அவன் விட்டனா திருப்பியும் இருட்டாடா. அவன் சொல்லு எக்கா அவன் ஆறு அடிப்பான். நீ எல்லாம் கண்டுக்காத, நீ பாட்டு போயிட்டே வா. அப்படியே 1/2 கிலோமீட்டர் போய் என்ன பண்ணிட்டோம், அந்த ஹோட்டல் சேர்ந்துட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இருட்டுல என்ன பண்ணுமே தெரியல. இவங்களும் அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. யார என்னையே குத்தாதுறான்றாங்க. இத மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையில வந்ததுன்னா அவங்க அடிச்சுப்பாங்க தவிர உங்கள் மேல யுத்தம் வராது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்புனவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்துக் கொள்வாங்க தவிர உங்களை தேவன் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அதுதான் வெளியில போகும்போது தேவன் உங்களுக்கு வெளிச்சமா இருந்த பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் 22 படிக்கலாமா? அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால், பலத்த கீழ்காட்டு யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வந்து என்ன பண்றாங்க, கிரியை செய்கிறார். கீழ்காற்று விழுந்து வந்து பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. ஜலம் என்ன பண்ணுது, பிளந்து பிரிஞ்சு போயிடுச்சான். அதுக்காக 22 படிச்சலாம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்போது அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆண்டவர் இவருக்கு சொன்னபடி செய்யும் போது இந்த ரா முழுதும் ஒரு கீழ்காற்று வந்து அந்த எதை பிடிச்சது, செங்கடலையே. செங்கலை பிடிக்க முடியுமா? சாதாரண பிரிக்க முடியுமா? ஆண்டவர் தான் பிரிக்க முடியுது. வாழ்க்கையில் எதிராக இருக்கிற எப்பேற்பட்ட போராட்டமா சரிதான், எப்பேற்பட்டமான மோசமான சூழ்நிலை சரிதான், ஆவியார் வாழ்க்கையில் இறங்கிட்டாருன்னா அது பிரிக்க முடியாத கடல் கூட பிரிந்து விடும். அல்லேலூயா. கடலே பிரிக்க முடியும் என்றால் உங்க பிரச்சனை பிரிக்க முடியாதா? உங்க பிரச்சனை மாறாதா? மாறுமா? பார்க்க சொல்ல மாறும். உங்க பிரச்சனை மாறும். சந்தோஷம் சொல்லுங்க மாறும்னு. மாறும். அல்லேலூயா. பிரச்சனை மாறும், உன் கண்ணீர்கள் மாறும். ஏனால் ஆவியானவரால் செய்ய முடியும் அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மோசே அங்கே சொன்ன ஜெபம் பண்ண உடனே ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போயிடுச்சான். அல்லேலூயா. வறண்டு போயிடுச்சு. யாருக்காக? நமக்காக. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது உங்க பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணும், சாதாரணமான வறண்டு போயிடும், எல்லாமே காலி ஆயிடும். வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி நிலைக்கணும். ஐயோ என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கை இப்படி போராட்டமா இருக்கா, கவலைப்படாதீங்க. ஆவியானவர் எப்போ இறங்கி வருகிறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா உன் கஷ்டங்கள்லாம் மாறும், உன் பிரச்சனை எல்லாம் மாறும், உன் கண்ணீர் எல்லாம் மாறும், நிச்சயம் மாறும். ஆனா ஆவியானவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்குறோமா? ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவர்களை கடும் முக்கியத்துவப்படுத்துவார். என்னை கனப்படுத்தணும், கனப்படுத்துவேன். அல்லேலூயா. என்னை கனப்படுத்தாதவர்கள் கனவீனம் அடைந்து போவார்கள். அப்ப தேவனை கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்துறது? எப்படி கனப்படுத்துறது? நான் ஆராதனை மூலமாக, ஜெபம் பண்றது மூலமாக, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது மூலமாக, நல்ல எண்ணங்கள் மூலமாக. ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வருவது மாத்திரம் முக்கியம் இல்லை. உங்க எண்ணம் எப்படி இருக்கு, உங்க பேச்சு எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு, யோசனை எப்படி இருக்கு,
என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் இங்க பெரிய ஒரு பிரச்சனை இங்க ரெண்டாக பிரிக்கிற ஆவியானவர். இதே தான் ஆதியாகமத்துல பார்த்து 1ஆம் அதிகாரம் 8-9 பாத்தீங்கன்னா இதே ஆவி என்ன பண்ணுவாரு, அங்க பிரிப்பாரு. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாய் 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்படி ஆயிற்று. இது யாரு பண்ணது? ஆவியானவர். ஏன்னா முதல்ல போட்டிருக்கும், ஆவி என்ன பண்ணாரு, அங்க ஜலத்து மேல அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆவியானவர் எங்கே வாழ்க்கை வருதோ பாதை இல்லாத இடத்துல பாதை உருவாகும், வழி இல்லாத இடத்துல வழி உருவாகும். நீங்க முடிஞ்சிச்சு வாழ்க்கை, இதோட தான் அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிற இடத்துல என்ன பண்ணும், புதுசா ஒரு வழியை தேவன் உருவாக்குவாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் புதிய வழியை உருவாக்குறதுல அவர் அடிச்சுக்க ஆளே. யாரோ கடல் மேல பிரிட்ஜ் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம், கடலையே பிரிச்சு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. பார்த்து ஆண்டவர் கடலுக்கு பிரிட்ஜ் போட்டனா ஒரு 4 மாசம் ஆகும். கடலை பிளந்துட்டனா உடனே ஆயிடும். ஒரு ஜெபம் பண்ணார் ஆண்டவர், ஆண்டவரே ஊழியத்துக்கு போற ஆண்டவரே என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு இதுல இருக்கு, தீவு இருக்கு, நான் போய் ஊழியம் பண்ணோம், உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண வந்தாரா. என்ன பண்ணோம், பிரிட்ஜு போட்டு தரணும்னாரா. ஐயா பிரிட்ஜெலாம் போட முடியாது, இல்லை இப்போ சொந்தமான ஒரு போட்டை வாங்கி தர அப்படின்னாரா. அப்புறம் இல்லை அது முடியாது. அப்புறம் கடைசியில் ஒரு கடைசி ஜபத்தை ஒன்று கேளுப்பா அப்படின்னாரா. ஆண்டவர் பொண்டாட்டி என்ன நினைக்கிறா அது மட்டும் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு சொல்லி கொடுத்துருங்க, அது போதும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறா, ஏன் வச்சு எனக்கு தெரிய மாட்டேங்குது, சொல்லிட்டு சிரிச்சுனுக்கிறா, ஏன் சிரிக்க கேட்டால் கோவம் வருது, என்ன புரியல, எனக்கு புரிஞ்சுக்கவே முடிய மாட்டுது பொண்டாட்டியை பற்றி. ஆண்டு பார்த்தாரு, அப்படியா எல்லாம் இதே பிரச்சனை நிறைய பேருக்கு, சரியா உனக்கு என்ன பிரச்சனை, சரி அது கஷ்டம் முடியாதுப்பா அப்படின்ட்டார். என்ன பண்ணுறது, நான் பிரிட்ஜில் கட்டி கொடுத்துட்றேன், அது ஈஸி எனக்கு, ஆனால் பொண்டாட்டி மனசு கட்டுறது ரொம்ப கஷ்டம். யாருக்கு பிரச்சனை, இப்போ ஆண்டருக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அல்லேலூயா. அதே மாதிரி இடத்துல கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, காண்பிப்பார். அல்லேலூயா. இறுதி என்ன பிரச்சனை, குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம், எல்லாத்தையும் என்ன பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு சொல்லி கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, ஆண்டு வந்தா நான் பிரச்சனை எல்லாம் மாறுமா, நம்ம ஆண்டு வாழ்க்கையில் வரணும். யாரு ஆண்டு இருக்கிறாரா? அல்லேலூயா. நம் நடுவாக யார் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா அநேக கணவன் மணி நடுவில் யார் இருக்குது, மாமியார் இருக்கிறாங்க. அநேக கணவன் நடுவில் பிள்ளைகள் வராங்க. அநேக கணவன் மணி நடுவில் பணம் வருது. அநேக நடுவில் இடப்படுது, கடங்கார வரான். ஏன் அவர் பிரச்சனை அவருக்கு, கடைக்கார வரா. அப்போ நடுவுல ஆண்டவர் இருக்கும்போது பிரச்சனை மாறுது. நடுவுல கணவன் மணி நடுவுல யார் வந்தாலும் அது யாருதான், பிசாசு தான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நடுவு இங்க ஆவியானவர் வரும்போது மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை நல்லாவுது, வழி பிறக்குது. நடுவுல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஓகே. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ண, ஒரு வழியை திறந்து வழியை பிளந்து இங்க ஆஸ்வதிக்கிறார், உதவி செய்கிறார். அங்க என்ன பண்ணுது, பிறகு இது ஆகுது. திருப்பி எடுத்துக்கொள்ளலாமா, யாத்திராகம் 14:29 எடுத்துக்கொள்ளலாமா. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைகளுக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஓகே. கர்த்தர் எகிப்தியரின் கை செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ துரத்துட்டு வராங்க. எதிர் துரத்துட்டு வராங்க, செங்கல் துரத்துட்டு வராங்க. செங்கல் பக்கத்துல இவங்க பக்கத்து வராதபடிக்கு என்ன பண்ணுது, தேவனுடைய அக்கினியும் தேவனுடைய என்ன பண்ணுது, மேகம் நிக்குது. இவங்க செங்கடலை ஆண்டு பிளந்த உடனே இவங்க செங்கடலை கடந்து அக்கறைக்கு போயிடுறாங்க. இவங்க பின்னாடி யார் வருது, இப்போ
பார்வோனுடைய சேனை வருது. அல்லேலூயா. பார்வோனுடைய இவர்கள் பிளந்த ஆண்டவர் இவர்கள் பிளந்த உடனே பண்ண இவங்க போயிட்டாங்க, வழி தந்து போயிட்டாங்க. ஆனால் பார்வோனுடைய சேனை உள்ள வந்து இவனை எப்படி அழிக்கலாம்னு வரும்போது ஆண்டவர் பார்வோனுடைய சேனை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? சங்காரம் செய்ததான் போட்டிருக்கலாங்க. என்ன பண்ணாரா? எகிப்தின் கைக்கு தப்பித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறத இஸ்ரவேல் கண்டார்கள். 30ல எல்லாருமே அழிந்து போனார்கள். அல்லேலூயா. எல்லா பார்வோன் யாரும் அழிக்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு கட்டு, அதெல்லாம் ஒரு சாபம். கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு, அடிமைத்தனத்தை வச்சிருக்கிறான் பிசாசு. இந்த அடிமைத்தனம் எப்போது காலி ஆகுனா இவர் எப்போது ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ. இது எகிப்தினுக்கு இந்த செங்கடல் அணு எதுனா எதுக்கு அடையாளம்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. எப்பொழுது இந்த ஜனங்கள் செங்கடலை கடந்து அக்கறைக்கு போனாங்களோ அது வரைக்கும் துரத்திட்டு வந்த அந்த பார்வோனுடைய சேனை எப்போது ஞானஸ்தானம் எடுத்து அந்த பக்கம் வந்த பிறகு இவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அதுதான் ஞானஸ்தானுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். இது வரைக்கும் நீ வரலாம், ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யார் பிள்ளை? என்னுடைய பிள்ளை. நீ தொட முடிய, தொட்ட நீ கெட்ட. அப்படிதான் இவன் தைரியம். ஞானஸ்தானம் எடுத்துறியா, என்ன பண்ற பாரு. அப்படி வருகிறான். எல்லா பார்வோனுடைய எல்லா சேனைகளையும் பிசாசுகளையும் அத்தோட உன்னுடைய குடும்ப சாபத்தை தேவன் பிரேக் பண்றாரு. அல்ல பரம்பரை சாபத்தை பிரேக் பண்றாரு. இவனை அடிமை வைத்துக்கிறான் பிசாசு, மனக்கணக்கு குருடாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறான். இதை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்டாப் பண்ற. அவ்வளவுதான். ஆனா பர்மனண்ட் என்ன பண்ண முடியல, ஆண்டவரை தடுக்க முடியல எங்க இருக்க வரைக்கும். ஆனா அங்க போன பிறகு அந்த செங்கடலை தாண்டி போகும்போது இவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப நாமும் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்றால் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்தனா பாதுகாப்பு தருகிறாரு. அதை தாண்டி குடும்ப சாபங்கள், பரம்பரை சாபங்கள் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. ஆனா அது வரைக்கும் மிரண்டிட்டு இருந்த பார்வோன், அது வரைக்கும் இவன் எப்படியா நாசம் நினைக்கிறவன் அதை தாண்டி வர முடியல, செங்கல் தாண்டி வர முடியல. வருந்த எல்லாருமே என்ன பண்ண மாண்டு போனாங்க. அல்லேலூயா. முயற்சி பண்ணுமா? ஞானஸ்தானம் என்பது மிகப்பெரிய என்ன பண்ணுறது ஒரு அனுபவம். அது நடத்தினாலும் மாத்திரமல்ல, ஆவி ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் ஆவியில ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஆராதிச்சு தேவனுடைய பிரசன்னத்தை என்ன பண்ண அனுபவிச்சு அதுல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, நல்லதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகு தண்ணினால ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் அக்னியினால ஞானஸ்தானம், பரிசுத்தர் கொடுக்குற அக்னியினால அந்நிய பாஷையில ஞானஸ்தானம். இது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் தேவன், அப்போதான் உங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கிற பிசாசு கிரியைகளை நீங்க மேற்கொள்ள முடியுதுக்கு தேவ பிரசனம், ஆவியோட பிரசனம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அக்னி ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பிசாசு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அதுக்கப்புறம் நான் அவங்களை எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. முடியலையா? ஓகே, என்ன செய்வது? யாத்திராகும் 15 எடுத்துக்கொள்ளலாமா? 22ல பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஓகே. இப்ப ஞானஸ்தானம் இப்ப பிராக்டிகலா நம்ம வரலாம். ஓகேங்களா? இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஓகேங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வரலையா? இருக்குது ஐயா, பிரச்சனை இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனா பிரச்சனை இருக்குது. பார்வோனுடைய ஆவிகள், பார்வோனுடைய கிரியைகள் அந்த செங்கடலை தாண்டி வரமா? வராது. வராதா? குடும்ப சாபங்க, குடும்பத்தினுடைய பின்னணியில் இருக்கிற அந்த இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் அக்கறையிலே சில ஆட்கள் இருக்கிறாங்க. அது யாரு? அம்மோனியர்கள், மோவாரியர்கள், பெலிசியர்கள். இவங்களாம் அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க?
அக்கறை தாண்டிக்கிறாங்க. அடப்பா மனுஷா, இப்பதான் பார்வோனை தாண்டி வந்தா நிம்மதி, அங்க எல்லாம் குரூப் பாக்குறாங்க, வா 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 அப்படின்னு. ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் எப்படி வெளிப்படுறதுன்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்ல சொல்லலாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாம் பிரச்சனை சரியாயிடும், ரட்சிக்கப்பட்ட ப்ராப்ளம் சரியாயிடும், ரட்சிக்கப்பட்ட எல்லாம் சரியாயிடும். சரியாச்சா? சரி ஆகல இருக்குது. அதுக்கு என்ன பண்றது? ஏன் எனக்கு பிரச்சனை வருது? நீங்கள் தாண்டி வந்தது பார்வோனை தான். ஆனா அங்க யார் இருக்கிறதுனா, சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சில பிசாசுகள்லாம் இருக்குது, சில ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அடிமைத்தனம் தான் முடிஞ்சிச்சு. 440 வருஷம் அடிமையா இருந்தா முடிந்தது. பிசாசுக்கு அடிமையா இருந்தது, வெளியே வந்துட்டீங்க. ஆனாலும் சில பிசாசுகள், சில பிரச்சனைகள், சில வியாதி பலவீனங்கள் உள்ள நீங்க போகும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு மேற்கொள்ள வரும். நீங்க என்ன பண்ண தெரியுமா? அதை மேற்கொண்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும் பார்க்க சொல்லு. மேற்கொண்டு ஜெயிக்கணும், மேற்கொண்டு ஜெயிக்கணும். ஆண்டு சொல்றாரு, ஜெயிக்கணும்பா, போய் சண்டை போடு, யுத்தம் பண்ணி ஜெய் அப்படின்றார். நீங்களே பண்ணு. அப்ப நானே எல்லாம் பண்ணி எதுக்கு? நீ பண்ணு. என்ன சொல்றீங்க? இல்லை நானே பண்ணு, நீ எதுக்கு? நீ போய் யுத்தம் பண்ணு. அவனை ட்ரெயின் பண்றாரு. ஆண்டு சொல்லுவாங்க, அவங்களே பயிற்சி வைக்கிறேன். ஆண்டு சொல்லும் போது கூட யாத்திராமத்தில் அவங்கள ட்ரெயின் பண்றேன், அவ பயிற்சி வைக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப நமக்கு பயிற்சி அவசியம். எதுக்கு பயிற்சி? எதுக்கு? பிரச்சனை வரும்போது நான் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோம். நம்மளை தேவனு குழந்தைகளாகவே வைத்திருக்க விரும்பவில்லை, நாம் வளர்ந்தவர்களாக மாற வேண்டும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சின்ன குழந்தையா இருக்குன்னா அந்த குழந்தை எந்த பிரச்சனையுமே இல்லை, பால் குடிச்சு என்ன பண்ணோம், ஜாலியா அப்படி இருந்திருக்கும். ஆனா எல்லா அம்மா அப்பாவுக்கும் அந்த நம்ம பிள்ளைகள் குழந்தையா இருக்கணும்பா அப்படியே நினைக்கணும் அப்படின்னு ஆசை. அப்படி ஆசையா? என்ன பண்ணோம்? வளரணும். குழந்தை வளரணும் வளரணும்னு நினைக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் செக் வளர்ந்துக்கு வளராம இருந்துக்கலாம் போல தருத. என்ன பிரச்சனை சொல்லுவாங்க, சின்ன குழந்தையா இருக்குப்பா, அப்பதான் பிரச்சனை. ஒரு 6 மாசம் ஆகுது என் பிரச்சனை பண்ணுவாங்க. 6 மாசம் போது நிம்மதியாக இருந்துச்சா நடக்க ஆரம்பிக்கும், இப்படி கால் வலிக்கணும், எங்க குருடு ஓடி போடுதப்பா அப்படின்னும். சரி 1 வருஷம் ஆச்சா பிரச்சனை முடிஞ்சா போகாது, அது குரு ஓடும். சரி எப்போதான் பிரச்சனை? ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணிடலாம், பிரச்சனை முடிஞ்சு நினைப்போம். ஸ்கூலுக்கு போனது ஹோம்ஒர்க் நம்ம எழுதணும், எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதுங்க. என்னடா ஸ்கூலுக்கு போனாலும் ஹோம்ஒர்க் முடியலையா, இது அப்படி இருக்கும். சரி ஓகே, ஒரு 4வது 5வது போயிட்டுனா ஹோம்ஒர்க் அவங்களே எழுதிப்பாங்கன்னா 4வது 5வது வருவாங்க. அப்புறம் ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னுவாங்க. அவங்க பண்ணுவாங்களா? நம்ம தான் பண்ணணும். இன்னும் வாழ்க்கை நான் பண்ணணும், இன்னொன்று வரைஞ்சி கொடுக்கணும். சரி என்னடா வாழ்க்கை 10th போயிட்டா சரியானோ, 10th போடுக்க அப்படின்னு அவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க, முறைக்க ஆரம்பிச்சு. என்னம்மா மோவலை பண்ணுற முடியாது, நல்லா தானே இருந்த என்னாச்சு அப்படிதான் அப்படின்வாங்க. சரிப்பா 12th போயிட்டுனா ஒரு ஒழுக்கு மெச்சூரிட்டி ஆகிடுவா. பார்த்தினா எந்த வேலையும் செய்யாது, அது அங்கங்கே இருக்கும். ட்ரெஸ்ஸு போட்ட இடத்துல இருக்கும், பொருள் அந்த இடத்துல இருக்கும். ஏன் எப்பா சின்ன வயசுல நான் தான் க்ளீன் பண்ணேன், உந்தி இப்போ நான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ கல்யாணம் கட்டி முடிச்சேன்னா பிரச்சனை முடிஞ்சிருப்பா. அப்படிதான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என்னது 3 மாசம் வாமா குழந்தைய பார்க்கணுமா, அடப்பாவி திருப்பியுமா முதல்ல தான் அப்படின்னு. பிரச்சனை எல்லாம் மாறாது, சரிங்களா? நீங்க தான் மாத்திக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணவங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுப்பார். சரிப்பா யாரு நான் இருக்கிறேன், சரிங்களா? ஒரே ஒரு கடைசி வரைக்கும் கல்லறைக்கு போக வரைக்கும் அவர் தான் அவங்களுக்கு என்னது சமாதானம். அவர் எல்லாமே வழியே இல்லை பார்க்க சொல்ல, அவர் எல்லாமே வேற வழியே இல்லைப்பா, அவதான் பிடிச்சிக்கணும். பிரச்சனை போகும் சொல்லி ஏமாத்துக்கிறாங்க, அதெல்லாம் போகாது, கூட தான் வரும். நீங்க என்ன பண்ணணும், தேவத்துல இருந்து போராடி ஜெயிக்கணும். அல்லேலூயா. கடல் அலை எப்போ நிற்கும் குளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முடிச்சு குளிக்கவே முடியாது. பிரச்சனை சரியாகட்டும் அப்புறம் செய்யலாம் பாரு ஊழியத்தை, பிரச்சனை சரியாகட்டும் அப்போ பண்ற பாரு. அந்த கதை தான். இந்த கடலால வந்துட்டே இருக்க நிக்க மாட்டுத, நிக்கவே நிக்காது. நீங்க தான் வயசாகி சாவே தவிர அது நிக்காது, அது வந்துதான் இருக்கும். உனக்கு திறமை இருந்தா கடல் அலையிலேயே நீச்சல் கத்துட்டு போயிடு, இல்ல வாழ்நாள் முடிச்சு நீச்சல் கத்துக்கவே முடியாது, அப்படின்னு கரையில உட்காந்துக்க வேண்டியதான். அப்ப வாழ்க்கையில பிரச்சனைக்கு நம்மோடு இருப்பது தேவ ஆவியானவர், அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வளரணும்னு ஆண்டு விரும்புகிறார், நம்ம குழந்தை கூடாது. ஏன்னு கேட்டா எல்லாரும் புத்தர்களாய் மாற வேண்டும், எல்லாரும் வளரணும். ஆமென். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனைக்குள்ள வருது.
நாங்கள் ரட்சிக்கப்படும் முன்னாடி பிசாசு கட்டுகள்ல அந்நிய தெய்வத்தை கட்டில் இருந்தோம். ரட்சித்து நாம் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இங்கேயும் சில காரியங்கள் இருக்குது. இதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க படிச்சீங்களா? 15:22 23 திருப்பி படிக்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆயிடுச்சு. எது முடிஞ்சு? செங்கடல் பிளந்து மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்து 3 நாள் ஆகுது. 3 நாள்ல தண்ணி கிடைக்கணும்ல முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க புத்தி விட மாட்டேங்குது. இதுல இருக்குதுன்னா புகழ மாட்டாங்க, இல்ல என்ன பண்ணுவாங்க? முறுமுறுப்பாங்க. இப்போ சமையல் செய்யும் கூட உப்பு ஜாஸ்தியா போட்டா என்ன உப்பே இல்லைன்னு ஒன்னத்துல, உப்பு ஜாஸ்தியா போட்டா என்ன பயங்கர உப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எனக்கு உப்பு கரெக்டாக போட்டுமோ சொல்லிருக்கீங்களா? உப்பு நீ கரெக்டாக சொல்லிருக்கீங்களா? சொல்லிக்க மாட்டோமே. உன் உப்பு ஜாஸ்தியானா ஜாஸ்தின்னு இருப்போம், கம்மியாக இருந்தா கம்மின்னு இருப்போம். கரெக்டாக போட்டிருப்பாங்க. உப்பு கரெக்டாக இருக்குப்பா சொல்லிருக்கீங்களா? நானும் பாப்பா 10 வருஷம் ஆச்சு, ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லைங்க, பாராட்டவே இல்லை, குறை மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஜனங்களும் எங்கெல்லாம் பிரச்சனை அங்கே சொல்கிறான் தவிர நல்லா இருக்கும் என்ன பண்ணுறது? ஆண்டவரை புகழ்ந்து பாடுறது இல்லை. இங்க 3 நாள் ஆகுது. இங்க 3 நாள் ஆனது பிறகு அப்படியே படிக்கலாமா? 23ல அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. கசப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர்லாமா. ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கும்போது முக்கியம் 25 பார்த்தா மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன பண்ண? ஆண்டவர் என்ன பண்ண? ஒரு மரத்தை என்ன பண்ண காண்பித்தார். இப்போ பிரச்சனை வரும்போது முறுமுறுக்கிறாங்க. இவ்வளவு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 30 நாள் ஆகல. எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் தான் ஆயிடுச்சு. இவங்க அற்புதத்தை பார்த்தவங்க, ஒரு செங்கடல் பிள்ளை அற்புதத்தை அவ்வளோ அற்புதம் செய்ய தேவன் தண்ணி தர மாட்டாரா? தண்ணி இருக்கு, என்ன இருக்குது? கொஞ்சம் கசப்பா இருக்கு. அப்போ வாழ்க்கையில சில வேலைகள் கசப்பா இருக்குதுன்னா நீங்க முறுமுறுக்காதீங்க, தேவன் நோக்கி பாருங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு வாழ்க்கை குறித்து கசந்து கொள்ளாதீங்க. உங்களை ஆண்டு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, பிள்ளையும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை, வேலையும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாட்சும் சரியில்லை, எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த பிரச்சனை? ஊரில் தான் நல்லா இருக்கிறானே. ஒரு அம்மா ஒரு பையன் இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டதுக்கப்புறம் அந்த பையனை பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மாலை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவெல்லாம் உயிராகிறான், என் பையன் இறந்து போயிட்டாட, இவெல்லாம் உயிராக இருக்கிறான். என்ன சொல்ல வர? நாங்களாம் சாகலாம் சொல்ல வரியாமா அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிராகிறான், உனக்கு எல்லாடா ஆள் பாய்ஸில் போயிட்டேன். அது மாதிரி அல்ல. சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் கசந்து கொள்ளாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அந்த கஷ்டத்தை எப்படி மதுரமா மாத்துறதுக்காக பாருங்க. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாறா என்ற ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க ஐயோ கிட்ட மாறா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது மாறானா மதுரமா மாறாது. இந்த மாறாவை எப்படி மதுரமாக்குறது? அல்லேலூயா. ஒரு ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, பிகாம்னும் டிகிரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சொல்லி தான் என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவர் படிக்கலை. இவர் 12th ஃபெயிலு. கல்யாணம் பண்ணோன்னே தெரிஞ்சு போச்சு இவங்க டிகிரி படிக்கல. ஏன்னா இவங்க குடும்பத்தில் எல்லாருமே படித்தவங்க. போய் சொல்லி என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பையன்.
எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் கேட்குறான், என்ன காலேஜ் படித்த, என்ன கோர்ஸ் எடுத்தனா பெபன் முழிக்கிறான். என்ன படிச்சே படிக்கலையே? இல்லை, நான் 12th ஃபெயிலு. ஐயோ, என் வாழ்க்கையே நாசப்பட்டியே, நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லுவேன், எங்கே சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்தேன். அப்போ பொண்ணு முடிவு எடுத்துச்சான். இவர் எப்படி என்ன பண்ணோம், 12th படிக்க வச்சு காலேஜ் முடிச்சுக்க என்ன பண்ணோம், குழந்தை பத்துக்கு போகிறேன்னு. அம்மா இப்போ தப்பான செஞ்சிடாதம்மா, நீ பண்ணுதான் தண்டனை. அப்போ அந்த பொண்ணையே கற்றுக் கொடுத்து 12th பாஸ் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணே டிகிரியை படித்து, டிகிரி 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன படிச்சு வேலைக்கு போய், அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு குழந்தை பத்துதுன்ற நடந்த சம்பவத்தை நான் நியூஸில் கேட்டேன். அப்போ ஐயோ, என் புருஷன் படிக்கலையே அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இவன் நினச்ச மாதிரி அந்த புருஷன் நல்லா படிக்க வச்சு, என்ன பொண்ணு ஒரு கனவு இருந்திருக்கும், இப்படிலாம் இருக்கணும் இப்படி இருந்திருக்கும், அதை படிக்க வச்சு அதுக்கப்புறம் பாஸ் ஆக வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அது வாழ்க்கை நல்லதாச்சு. இதுதான் மாறாவை மதுரமாய் மாத்துறது. மற்ற என்ன பண்ணிருப்பாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போறேன், நீ வேணாம், எதுவுமே தேவையில்லை அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை மாற்றி ஒழுங்காக்கி, இவன் படிக்கலையா, நான் அவன் படிக்க வைக்கிறேன், இவன் எனக்காக விட்டுட்டியா, உன்ன பண்ண போறேன், இது பண்ண போறேன், உன்னை படிக்க வச்சு பெரிய ஆக்க போறேன், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ மாறாவை மதுரமாய் மாற்றணும் தவிர, அந்த மாறா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது மாறாது. அல்லேலூயா. மாறா சொன்னா மாறாது. என்ன பண்ணும், மாற்றணும். எப்படி மாத்துறது, அதை அடுத்து பார்க்கலாம். சரிங்களா, எப்படி மாத்துன்னு பார்க்கலாம். ஓகே, இங்க ஒரு பிரச்சனை. ஓகே, பார்க்கலாம். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை என்ன பண்றான், நோக்கி பார்க்க, ஆண்டவரே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பிரச்சனை வரும்போது கர்த்தர் நோக்கி கூப்பிடணும், கர்த்தர் நோக்கி கூப்பிடணும் பிரச்சனை. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு, அங்க ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அந்த மரம் யாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன நோக்கிப்பா, ஏற்கனவே உங்களுக்கு வேண்டிய பதிலை செய்து முடித்து விட்டேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்க சாபத்திற்கு, பாவத்திற்கு, வியாதிக்கு, பலவீனத்திற்கு, கஷ்டத்திற்கு மாறாவே மதுரமாய் மாற்றுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். இனி நான் எதுவுமே செய்ய போகிறது இல்லை. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவாரு, சிலுவை நோக்கி பாரு. அல்லேலூயா. இந்த சிலுவை இல்லை, சரிங்களா, கல்வாரி சிலுவையில நோக்கிய பண்ணுங்க, அதை பாருங்க. பாக்குறீங்களா, எங்க பாக்குறேன் நானு, அதை இழிவாக அவர்கிட்ட வழி இல்லைங்க. அப்போ உங்க பிரச்சனைகள் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பண்ண உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. என்ன கைட் பண்ணுவாரு, என்னை ஏன் பாக்குற, யார பாரு, உனக்கு சிலுவை இயேசுவை பார். உனக்கு தான் ஒருத்தர் பலியா என்ன பண்ண, நானே பலியா வந்திருக்கானே, இயேசுவை பார். அந்த இயேசுவை கட் பண்ணி உன் வாழ்க்கையில போட்டா கசப்பா இருக்கிற வாழ்க்கை மதுரமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஐயோ பிதா, ஐயோ என்ன பண்ண தரலையே, கசப்பா இருக்கா அப்படின்னு நினைக்கல. ஏற்கனவே அந்த மரம் வந்து வளர்ந்து பெருசா இருக்குதுல்ல, டக்குன்னு வளரல. ஏற்கனவே அந்த மரம் வளர்ந்திருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் ஏற்கனவே சிலுவையில செய்து முடித்து விட்டது. அது சாபமானாலும் சரிதான், வியாதியானாலும் சரிதான், பலவீனமான சரிதான், கஷ்டமான சரிதான், ஆல்ரெடி சிலுவையிலே உங்க எல்லாத்திற்கும் பதில் செய்து முடித்து விட்டார். இனிமா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்பயே வாழ்க்கை மாற மாட்டுது. அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு டவுட் வருதா, என்ன செய்கிறது? ஒரு பிரச்சனை உங்களுக்கு, ஜெபம் பண்றீங்க, கர்த்தரை ஜெபம் பண்றீங்க, சரிங்களா? அப்போ பிதா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான்பா உனக்கு பதில், நான் செஞ்சு முடிச்சு, அவர் சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்றார். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த மரத்தை வெட்டி உன் பிரச்சனையில போடணும். மரத்தையே பார்க்க கூடாது, சிலுவையை நோக்கி பார்க்க சொல்றாங்கப்பா, இல்ல என்ன பண்ணணும், அந்த இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய பிரச்சனையில போடணும். எப்படி போடுறது, எப்படிங்க போடுறது? இந்த வார்த்தை எடுத்து, இதான் சிலுவை, இதுதான் வார்த்தை, இதான் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை எடுத்து நீங்க உங்க பிரச்சனையில போடணும். எப்படி போடுறது? வியாதியா இருக்கிறீங்க, எப்படி போடுறது?
அவர் என் பரிகார கர்த்தர். இது நீங்க உள்ள போடணும். நீங்க வறுமையில் இருக்கிற தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கினார் சொல்லி போடணும். இதான் முக்கியமான சாவி, முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்போ உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, வாழ்க்கை மதுரமா மாறணும்னா முதல்ல கஷ்டம் இருக்கணும். முதல்ல ஜெபம் பண்ணணும், ஆண் நோக்கி பார்க்கணும். இங்கே மோசே கர்த்தரை நோக்கி என்ன பண்ண ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண பிறகு உங்களுக்கு பதில் கிடைக்கணும். நீங்க ஜெபம் பண்றீங்க, பதில் கிடைக்குதா? பதில் கிடைக்குதா? அப்போ நம்ம டெய்லி ஜெபம் பண்ண பண்றோம், டைம் என்ன போட்டு வரும். இது என்ன பண்ண போறோம்? நான் ஜெபம் பண்ண பதில் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? இப்படி போட போறீங்க. பதில் கிடைக்கலன்னா இப்படி போட போறீங்க. நான் தான் போடுறதே இல்லையே டைமிங்க. அப்படி போடுவீங்க, அப்படி நீங்க இப்படி மாட்டிப்பீங்க. நான் மாட்ட மாட்டேனே, நான் தான் போடுறதே இல்லையே, நான் தான் படிக்கிறதே இல்லையே, ஜெபம் பண்ணதே இல்லை. ஜெபம் பண்ணதானே நல்லா இருக்கும். அதுதான் உங்க மாறாவின் தண்ணீர் மதுரமா மாற மாட்டுது, அது கசப்பாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு டைமிங் போடுங்க. டைமிங் போட்டு ஜெபம் பண்ண முக்கியம் இல்லை, ஆண்டு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா அதான் முக்கியம். எது ஜெபம் பண்றீங்க? பிரச்சனை சரிதாக ஜெபம் பண்றீங்க, கஷ்டம் மாறுதாக ஜெபம் பண்றீங்க. கஷ்டம் மாறல ஜெபம் மட்டும் பண்ணியிருந்தா என்ன பிரயோஜனம்? உழைச்சுனே இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டே இருக்கிறீங்க, சம்பளம் தர மாட்டாரு. பரவாயில்ல சார், நான் வேலை செஞ்சுக்கிறேன், பரவாயில்ல சொல்லுவீங்களா? எதுக்கு வேலைக்கு போறீங்க? அவ்வளோ பெரிய தாராள மனசா? இவன் கஷ்டப்படுவாரு, பாவம், நான் அவருக்கு ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு போறேன். அப்படியே சுரேஷ கையை காசு போட்டுக்க சனிக்கிழமை. எனக்கு ஏற்கனவே புள்ளிக்குட்டியெல்லாம் இருக்குது, புள்ளக்குட்டியெல்லாம் இருக்குது, இல்லை அதுக்கெல்லாம் நிறைய வாங்கி தரணும். அப்போ நம்ம யாருமே ஃப்ரீயா ஒர்க் பண்றது இல்லை, கரெக்ட் தானே? ஃப்ரீயா ஒர்க் பண்றீங்க யாராவது? இல்ல. அப்போ ஜெபம் பண்றீங்கன்னா என்ன தமக்கு வேணும்? பதில் வேணும். பதில் இல்லாம எதுக்கு ஜெபம் பண்றீங்க? அப்படிங்க என்ன பண்ணணும்னா பதில பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க மோசேக்கு பிரச்சனை மாறு காரணம் என்னன்னா, பதிலே மோசே பெற்றுக்கொண்டான். என்ன பதில்? அந்த மரத்தை வெட்டி எங்க போடு? தண்ணியில போடு. அந்த பதில் கிடைச்சது. உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ அது பிரச்சனை எப்படி போடணும் கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை போராட்டமா, அதுக்காக ஜெபம், அதுக்கு ஏற்ற வசனத்தை போடுங்க. பிள்ளைகள் தொல்லை பண்றாங்களா, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கு, வெட்டி உள்ள போடுங்க. உன் வாழ்க்கையில எனக்கு கடனா இருக்குதா, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதி கடன் கொடுப்பேன்னு வெட்டி உள்ள போடுங்க. வெட்டி போடுறீங்களா? எங்க வெட்டுறீங்க? காய்கறி வெட்டுறதுக்கே டைம் இல்லை, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கே டைம் இல்லை, இதுவரை வெட்டிட்டு உள்ள போடணும். வெட்டிட்டு போனீங்க அப்படியே வெட்டுவீங்க, வெண்டைக்கு வெட்டினு இருப்பீங்க. இந்த மனுஷன் என்னதான் செஞ்சாலும் இது பண்ண மாட்டேது, என்னதான் வேலை செஞ்சாலும் என்ன பண்ண சரியா மாட்டேது. என் கண்ணீர் யாருக்குறாங்க? அம்மா கிட்டையும் சொல்ல முடியல, அப்பா கிட்டையும் சொல்ல முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. என்ன பண்றது? வெங்காயம் அறிவாங்க, என்ன கண்ணுக்கு என்ன அழுவுற, உன்னை கட்டுறதுக்கு என்ன அழா, என்ன பண்றது அப்படின்னு பண்றீங்க, இன்னும் தேம்பி அழுவுறீங்க. இதெல்லாம் மாறணும்னா உன் பிரச்சனை இல்லை, யார் தூக்கி போடுங்க? அல்லேலூயா. இயேசு தூக்கி போடணும். புருஷன் தூக்கி போட முடியாது, பொண்ணை தூக்கி போட முடியாது. ஆனா பிரச்சனை இயேசு தூக்கி போடலாம்ல, அது ரொம்ப ஈஸி தானே. அப்போ பிரச்சனை இல்லை, இயேசு தூக்கி உள்ள போடுங்க. அது பிதா சொல்றாரு, எப்ப ஏங்க நான் ஜெபம் பண்ண, ஓகே உனக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். என்ன சொல்யூஷன்? நீ என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்துட்டு அவரை வெட்டி அவர் வசனத்தை எடுத்து உன் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்து, அப்போது பிரச்சனை சரியாகும்ன்றார். அல்லேலூயா. வியாதியா இருக்க என்ன பண்ணும்? என் கால்களை மான் கால்களை போல மாட்டினார். அல்லேலூயா. என்ன சொன்னோம்? பலனுமா இருக்குது, என்னை காண்டாம இருக்கு ஒத்த பலத்தை கொடுத்துக்கிறாரு. என் கர்த்தர் பலன் என்ன பரிபூ விளங்குகிறது. நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லணுமா? அல்லேலூயா. சொல்லணும். இப்ப உங்களுக்கு ஜாபம், உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு சொல்றீங்க, ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உடம்பு சரியில்லை பாஸ்டர், பாஸ்டர் வயிறு வலி பாஸ்டர், பாஸ்டர் கால் வலி பாஸ்டர்ன்றீங்க. அப்படி உங்களுக்கு டவுட் வரும். எப்ப நம்மளாம் பிரச்சனை சொல்றோமே, இந்த மனுஷன் சொல்லவே மாட்டேங்கிறானே, இந்த மனுஷனுக்கு பிரச்சனையே வராத பாஸ்டருக்கு, பரவாயில்ல பாஸ்டர் பரலோகத்தில் நேரடி இறங்கிக்கிறாரு, இவர் எந்த வழியும் வராது போல, எந்த பிரச்சனையும் வராது போல நினைச்சுக்கிறீங்க. ஆனா எங்களுக்கும் பிரச்சனை வரும், எங்களுக்கும் வயிற்று வலி வரும். நாங்க என்ன இல்லை, ஈமேன் இல்லை, இல்ல இரும்புல வேணா உண்டாக்கல. அப்போ நாங்க எப்படி ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே இவங்களுக்கு பிரச்சனைனா நான் கேட்கிறோம்,
என்ன பிரச்சனை என்ன பண்றதுல கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க, உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அது மாத்திரம் இல்லை, நம்ம சர்ச்சில் யாருக்காவது பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி கேட்கணும். ஜோமோடாது கேட்கணும். அவங்க ஃபோன் பண்ணி என்ன சிஸ்டர் உடம்பு சரியில்லை, எப்படி இருக்கீங்க, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கணும். கேட்டிங்களா? போன வாரம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு அனுப்பிச்சி விட்டேன். யாராவது ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணல. படிச்சு கிழிச்சு போட்டுருங்க. படிச்சு பாஸ் ஆனா ஓகே. ஃபோன் பண்ணி சரி உடம்பு சரியில்லைன்றாங்களே, இது மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேளுங்க. அப்படி ஒரு வாட்டி என்னாச்சு, பெரிய பாஸ்டர் இருக்கும்போது ஒருத்தருக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இறந்து போனோடனே சர்ச்சில் யாருமே அங்கே போகல, டெத்துக்கு போகல. அப்போ பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் வர்றாரு, பெரிய பாஸ்டர் பால்மோஸ் ஐயா வர்றாரு. சொல்றாரு, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, என் சர்ச்சில் யாருமே என்ன பண்ணல, வரல. அப்படி பாஸ்டர் தான் தெரியும்ல. சொல்றாரு, வராத கஷ்டம்தான், வந்திருக்கணும். நீங்கள் யாரோட டெத்துக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும் கேட்டாங்க. யார் டெத்து போயிருக்கீங்களா கேட்டாங்க. யார் டெத்துக்கு போகல. நீ யார் டெத்துக்கு போகல, அப்புறம் மற்றவங்க உங்கள் டெத்துக்கு எப்படி வருவாங்க? நீ யார் பிரச்சனைக்கு போகல, சர்ச்சில் யாரா டெத்து நீங்கள் போயிருக்கணும்ல, நீ போகவே மாட்ட, உங்கள் டெத்துக்கு மட்டும் எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி நீ யாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இது யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, சர்ச்சில் யாரும் விசாரிக்கவே மாட்டேங்க. ஏன்னா நீங்க யாருக்கும் பிரச்சனை என்ன பண்ணல, யாருமே விசாரிக்கல. எப்போ இப்படி இருக்க மாட்டோம். வாழ்க்கையில என்ன பண்ணும், மேலும் கீழும் வரும். அப்போ நீங்க ஐயோ இது யாரும் கவனிக்கலையே, இது யாரும் பார்க்கலையே, இது யாரும் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பண்ணதான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, ஃபோன் விசாரிங்க, நல்லதுக்கு எடுத்து பங்கு பெறுங்க. முதல்ல உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நேரடியாக போய் பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில். உண்மையா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா போயிடுவாங்க. உங்களை ஹாஸ்பிட்டலாக போய் பார்க்க சொல்ல, ஒரு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்றாங்களே, இவன் பிரச்சனைன்றாங்க, என்ன ஆச்சு, சரியாயிடுச்சா, எங்கே இருக்கீங்க? அப்போதான் நீங்கள் ஒரு வேளை பிரச்சனை இருக்கும் அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. அதுதான் ஒரு ஐக்கியம். எவன் இருந்தா என்ன, எவன் சத்தா என்ன, எவன் பொழைச்சா என்ன, எவன் அம்மங்களுக்கு நல்லா இருக்குதா அது பாட்டா இல்லை, இது நல்லது கிடையாது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனைகளை இயேசு கொண்டு போடுங்க. அல்லேலூயா. போடுறீங்களா? போடுங்க. அது அப்படி படிக்கலாமா கீழே? ஓகே. தண்ணீர் போட்டு விட, அது என்னாச்சு, மதுரமாக படிக்கலாமா? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. மதுரமான தண்ணீர் நம்ம கருதலாமா? ஹல்லேலூயா. அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. எப்பொழுது மாறிற்று? எப்பொழுது மாறிற்று? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சிலுவையை பார்த்து கொண்டு, அப்பா இல்ல, அது வெட்டி போடும்போது. சூப்பர். வசனத்தை உள்ள போடணும். வசனத்தை போடாம அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன். கண்ணே கஷ்டமே யாரும் தெரியல, யாருக்கும் புரியல அப்படின்னு அது செட் ஆகாது. அவங்க பிரச்சனையில ஆண்ட வார்த்தை எடுத்து உள்ள போடுங்க. அல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்கிறதாலேயோ, நீங்க புலம்புறதாலேயோ, ஐயோ யாருமே இல்லையே, எதுவுமே தெரியலையே, ஐயோ யாரு அப்படின்னு கலக்கிறதாலேயோ உங்க பிரச்சனை மாற போகிறது இல்லை. உங்க பிரச்சனைக்கு மாற வேண்டும் என்றால் உங்க பிரச்சனையில இயேசுவை உள்ள போடணும். அல்லேலூயா. அப்பதான் பிரச்சனை மாறும். அப்படிதானே? புலம்புனா மாறுமா? கண்ணீர் விட்டா மாறுமா? முறுமுறுத்தா மாறுமா? இதெல்லாம் மாறும். என்ன மாறும்? அதிகமா மாறும். மாறும். எப்படி மாறும்? அதிகமா மாறும். ஆனா பிரச்சனை ஆண்டவரை தூக்கி உள்ள போடும்போது, வசனத்தை தூக்கி உள்ள போடும்போது, வசனத்தை நீங்க பேசும்போது உங்க பிரச்சனையே தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனை மாறி. என்னதான் நீ பிரச்சனை இருக்கு, என்னதான் நீங்க செய்தாலும் ஆண்டவர் இல்லாம உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்ல. இயேசு இல்லாம உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்ல. இயேசு இல்லாம உங்களுக்கு விடுதலை இல்ல. பக்க சொல்லுங்க, இயேசு இல்லாம விடுதலை இல்ல. வார்த்தை உள்ள போடுங்க, வசனத்தை உள்ள போடுங்க, உன் பிரச்சனை மாறும். எப்படி மாறும்? மாறும். அது வல்லமே. என்ன நினைச்சு என்ன நினைப்பாங்க? இந்த மரத்தை கொண்டு வெட்டி
தண்ணியில போட்டா மாறுமா? நீ யோசிச்சு பாருங்க. கசப்பு மாறுமா? சொல்லுகிறாரு. நார்மலா ஒரு தண்ணிக்கு உள்ள போட்டு மரத்தை கொண்டு வெட்டி போட்டா மாறாது. ஆனா ஆண்டு சொல்லுகிறார்ல, இந்த இடத்துல போடுப்பான்னு சொல்ல வார்த்தை விட போட்டதால தான் மாறுது. அதுல போகும்போது ஒரு கட்டையை என்ன பண்ண முடியும்? நம்ம கிணத்து நல்லா இல்லை, உப்பா இருக்குது, போகும் மரத்தை வெட்டி என்ன பண்ணலாம்? நேரம் கொண்டு போய் கிணத்தை கொண்டு போடலாம். அப்ப மாறாது. ஆண்டவர் சொன்னா மாறும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில ஆண்டு சொல்றாரு, ஏப்பா என் வார்த்தை எடுத்து பிரயோஜனப்படுத்து, எடுத்து பேசு. உன் பிரச்சனை மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், உன் கவலை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் தொல்லை மாறும், உன் தரித்திரம் மாறும். உன் சந்தித்து கூட எல்லா பிரச்சனைக்கும் பதில் எங்கதமா இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இயேசு இல்லாம வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட முடியாது. நீ எவ்வளவுதான் இருந்தாலும் இயேசு இல்லாம வாழ்க்கை மாறாது. ரட்சிக்கப்படுறதால சர்ச்சுக்கு வரதால பிரச்சனை மாற போறது இல்ல. எப்ப மாறினா இயேசு பிரச்சனையில தூக்கி போடும்போது, இயேசு வாழ்க்கையில தூக்கி போடும்போது, இயேசுவை எங்க சந்திக்கிறீங்களோ, எங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அங்க இயேசுவை கொண்டு போடும்போது உன் கண்ணீர் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும். அல்லேலூயா. மாறுது. அதுக்கு பத்தி போட்ட உடனே என்னாச்சுன்னா அங்கே அவர்கள் அங்கு மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மதுரமான தண்ணீராய் மாறிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஓகேங்களா? இப்ப 26 வரலாம். இது முக்கியமான விஷயம் தான் இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நம்ம என்ன பண்ண கேட்டா, முதல்ல தேவன் சத்தத்தை என்ன பண்ணோம்? கவனமா என்ன பண்ணோம்? கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணி. முதல்ல என்ன பண்ணணும்னா, உன் தேவனே கர்த்தர் சத்தத்தை முதல்ல கேட்கணும். யார் சத்தத்தை? ஆண்டு சத்தத்தை கேட்கணும். கேட்குறீங்களா? கேட்டிருக்கீங்களா? எங்க கேட்டுருங்க அப்படின்றீங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த வாரத்தில் ஜோமண்டு ஆண்டு பேசுவதை நீங்க என்ன கேளுங்க, காதால கேளுங்க. அவர் பேசுகிறவர் கர்த்தர் பேசுவார். நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. சந்தித்து கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் பதில் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பிரச்சனை மாறும். அல்லேலூயா. ஆண்டு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நீங்க ஓடி பயங்கரமா உழைக்கிறீங்க, மாடுமா உழைக்கிறீங்க, பயங்கர ட்ரை பண்றீங்க, இன்னும் வாழ்க்கை முன்னுக்கு பயங்கர வேலை பண்றீங்க, செயல் பண்றீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. உங்க பிரச்சனைமா இருக்கு. நீங்க உழைக்கிறதால நீங்க அம்பானி ஆக முடியாது. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதால டாடா பில்லா ஆக முடியாது. நீங்க ஆண்டு வார்த்தையை கேட்டீங்கன்னா வாழ்க்கைய வெற்றி உண்டாகும். அதை விட்டு நீங்க மாடா உழைச்சிட்டு, ஐயோ இவ்வளவு உழைக்கிறேனே, என் வாழ்க்கையை முன்னுக்கு வர முடியலையே, ஐயா அது சரியில்லையே, இது சரியில்லையே, அங்க பண்ண முடியும், இங்க பண்ண முடியும் சொன்ன கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆனா நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் இருக்குன்னா தேவ சமூகம் தான். அவருடைய சத்தத்தை நீ கேட்கணும். யார் சத்தத்தை? இயேசுடைய சத்தத்தை கேட்கணும். கேட்டு கவனமா, எப்படி கேட்கணுமா? கவனமா என்ன பண்ணும்? கேட்கணும். கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையா நல்லது செய்யுங்க. வார்த்தையை கேளுங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? செம்மை இல்லாம இருக்கா? வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கு? உங்க பேச்சு எப்படி இருக்கு? நிதானமா பேசுறீங்களா? எரிச்சலா பேசுறீங்களா? விட்டு கொடுக்கிறீங்களா? இது எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாயி அதுக்கப்புறம் அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளை செய்யப்பா, இது செய்யாதப்பா சொன்னா அதை கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ண? கேட்டு நடக்கணும். நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறுது. கேட்கறதால மாற போறது இல்லை. இப்ப கேட்குறீங்க, இங்க இதெல்லாம் மாற போறது இல்லை. நீங்க கேட்டு நடக்கணும். கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு ஒத்தாசை தேவன் கொடுப்பார். வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை உயர்வு உண்டாகும். நீங்க ஆண்டு வார்த்தை அசட்டை பண்ணீங்கன்னா தேவன் உங்க ஜெபத்தை அசட்டை பண்ணுவாரு. இந்த வார்த்தைகள் நடுங்கிறவனை தேவன் நோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணும்? கவனமாய் கேட்டு அதுக்கப்புறம்
அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர் கட்டளை செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவர் நியமங்கள் பைபிள் ஏற்படுத்திருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கை கொள்ள வேண்டும், செய்யணும். என்ன பண்ணும்? பக சொல்லுங்க, செய்யணும். கேட்ட பத்தாது, செய்யணும். கேட்ட பத்தா செய்யணும். சொன்னீங்களா? ஜோம் சொல்றாரு, கேட்ட பத்தாது, என்ன பண்ணும்? ஜெபம் செய்யணும். கேட்டு என்ன பண்ணும்? ஜோம் செஞ்சு என்ன பண்ணும்? ஆண்ட வார்த்தையை நீங்க கேட்கணும். கேட்டிருக்கீங்களா? ஜோம் பண்ணிருக்கீங்க, வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்கதான் பிரச்சனை. கேட்கும் போது என்ன பண்ண? பிரச்சனை பண்ண மாறுது. ஆண்ட பண்ற பிரச்சனை மாத்துக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். உனக்கு வியாதி வராமல் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உனக்கு வியாதி வரக்கூடாதுன்னா இதை செய்யுங்க. ஹல்லேலூயா. இது எல்லாத்தையுமே செய்யுங்க. தேவ பிரச்சனத்தோட செய்யறாங்க. இது எல்லாமே இங்க மூணுமே இருக்குது. பிதா இருக்கிறாரா? இவன் மோசே பிதா நோக்கி ஜெபம் பண்றாரு. ஓகே, ரெண்டாவது யார் வருது? இடத்துல இயேசு வர மரமா வருகிறார். வராரா? அப்போ இந்த மரத்தை, அந்த கசப்பா இருக்கிறதை மதுரமாய் மாற்றுவது ஆவியானவர். எங்கள ஆக்ஷன் இருக்கும், அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்ப பிதா கிட்ட போய் ஜெபம் பண்றீங்க. பிதா சொல்றாரு, இயேசு கிட்ட போப்பான்றாரு. ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணாலும் சொல்றாரு, இயேசு கிட்ட போப்பான்னுவார். இயேசு கிட்ட போய் என்ன பண்ணும்? அந்த வார்த்தை நீங்க வெட்டி எடுத்து எங்க போடணும்? வார்த்தை எடுத்து பிரச்சனையில போடணும். அந்த பிரச்சனையில போடும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அந்த மதுரமாய் மாற்றுற ஆவியானவர். அல்லேலூயா. வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர் ஆவியானவர். அப்ப மூன்றுமே வருதா? ஒன்று, பிதாவை ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றோமா? ரெண்டாவது, இயேசு மூலமா தான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. ஜெபம் பண்றீங்க பிதா நோக்கி, ஆண்டவரே கசப்பா இருக்கப்பா வாழ்க்கைன்றீங்க. அப்பான்னு சொல்லப்பா, இயேசு கிறிஸ்து கொடுத்துக்கிறேன், அவர் வசனத்தை எடுத்து உள்ள போடுறீங்க. வசனத்துக்கிட்ட போறீங்க, அந்த வசனத்தை தேடுறீங்க, பைபிள்ல தேடி ஒரு எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு என் பிரச்சனை, என்னுடைய தேவனுக்கு பரிகார கர்த்தர், என் பரிகார கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சொல்ல 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 அந்த இயேசு கிறிஸ்துல இருந்து வல்லமை புறப்பட்டு ஆவி என்ன பண்ணும்? உன் வாழ்க்கைக்கு பலத்தை கொடுப்பாரு. உன் கால்களை பலம் உள்ளதாய் மாத்துவாரு. உன் சிங்கத்தை பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. காண்டாம பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ வாழ்க்கை மாற வேண்டும், ஆவியான அவசியம். இப்போ 3 சரியாயிடுச்சு. எது சரியாயிடுச்சு? எத்தனை திசை இருக்கு? எத்தனை திசை இருக்கு? 4 திசை. ஒரு திசையை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பிதா வச்சுக்கலாம். இன்னொரு திசை குமாரன் வச்சுக்கலாம். இன்னொரு திசை ஆவியானவர் திசை. 3 பக்கம் உங்களுக்கு என்ன வருது? இப்போ பிரச்சனை வரல. இனி ஒரு விஷயம் இருக்க, ஒரு திசை இருக்கு. என்ன பண்றது? இங்கதான் மிஸ்டேக் நடக்குது. ஒன்னு என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க. இப்ப எங்க மிஸ்டேக் நடக்குது பாருங்க. ஜெபம் பண்றோம், பதில் வாங்க மாட்டீங்க. ஜெபம் மட்டும் தான் பண்றீங்க. ஆண்டே கஷ்டமானப்பா, கஷ்டமான ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறப்பா, இன்னும் முடியல ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கப்பா, இதை கடந்தா எனக்கு பிரச்சனை ஆண்டவர், எப்படியா மாத்தாங்க ஆண்டவரே. ஸோ எப்படி மாத்துறதுக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளோ ஜெபம். இது பத்தாது. ஜெபத்தில் ஆண்டு கேட்கலுங்க, கேளுங்க. அது ஜெபத்தை ஆண்டு பேசுவார். மகளே, சீக்கிரம் பிரச்சனை மாத்துறேன், உன் கடன் அடைக்கப்பட்டதுக்கு புது வழியை திறக்கிறேன், அந்த வழி மூலமா உனக்கு என்ன பண்ணுவோம்? உனக்கு அது அடைக்கப்படும் வார்த்தையை உங்களுக்கு காதுலையோ பைபிளையோ கேட்குறீங்க. இதான் வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க. இதை பெற்றுக்கொண்ட வார்த்தையை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க? பேச ஆரம்பிக்கிறீங்க. என்ன பேசுறீங்க? சொல்லுகிறாரு, நீயோ கடன் வாங்காத இருப்பாய், அனைத்து கடன் கொடுப்பாய், அப்படிதான் பேசினார்ல, அதை எழுதும் பேசுறீங்க. பேசும்போது என்னது? இப்போது 2வது இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. இப்போ வந்துடுறாரா? இயேசு வார்த்தை வந்துடுறாரு. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தை இப்ப என்ன தெரியுமா? 3வது ஆவியானவர் இடைப்படுறது. எங்கெல்லாம் வார்த்தை இருக்கோ அங்க ஆவியானவர் வருவார். அங்க மேகம் வரும்போது ஆவியானவர் முன்பாக செல்லும் போது, தூதனானவர் போகும்போது மேகம் கூட போகுது. கரெக்டு தானே? தூதனானவர் போகும்போது எது கூட போகுது? எங்கெல்லாம் வார்த்தை பேசப்படுறீங்களோ அங்க யார் இருக்கிறது?
ஆவியான சூப்பர், ஆவியானவர் இருக்கிறார். அப்ப வார்த்தையை பேச 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 அது கூட ஆவியானவர் கூடவே எல்லாம் இருந்துட்டே இருந்து அங்க ஆவியர் கிரியை செய்கிறாரு. என்ன மாத்திரம்னா கொஞ்ச நாட்கள நீங்க கடன் வாங்காத அளவுக்கு தேவன் பொருளாதாரத்தை மாத்துகிறாரு. வியாதி வராதபடி கீழே பண்ண உங்க சுகத்தை கொடுக்கிறாரு. உங்க பலவீனத்திலே என் பலவீனத்தை கர்த்தர் மேல் பரிவுள்ள சொல்லிட்டே இருக்கிறீங்க. யார் கொடுத்த வார்த்தை அது? சூப்பர், கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி கிடைச்சது? ஜெபம் கிடைக்குது. ஜெபம் பண்ண பிறகு வார்த்தை நீங்க கேட்கணும், வாங்கணும். என்ன பிரச்சனை? ஜெபம் பண்ண வார்த்தை வாங்குறது இல்ல, ஜெபம் பண்றோம், பதில் கிடைக்கிறது இல்ல, வார்த்தையை வாங்குறது இல்ல. எப்படி வேலைக்கு போய் சம்பளம் வாங்குற மாதிரி ஜெபத்துக்கு போய் ஆண்டு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெற்றுக்கொண்ட பதிலை எடுத்து நீங்க பேசணும். நீங்க பேச 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 எப்படி ஒரு நெருப்பை நீங்க ஊதுறீங்க பாத்துறீங்களா? அடுப்புல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நெருப்பை ஊதுவாங்க, குழாய் ஊதுவாங்க. ஊதுவது அப்படியே என்ன பண்ணுவாங்க, நெருப்பு அப்படியே பெருசாகும். அது மாதிரி வார்த்தை எடுத்து பேச 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 ஊத 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 ஆவி அப்படியே இறங்கி 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 என்ன பண்ணுவாங்க, கிரியை செய்வாரு. அல்லேலூயா. இப்ப 3 விஷயம் சரியா போயிடுச்சு. இனி ஒரு பக்கம் இருக்குதே, அந்த திசை யார் அடைக்கிறது? யார் அடைக்கிறது? பக்கத்து யார் அடைக்கல? யார் அடைக்குது? யார்? நம்ம தான் அடைக்கணும். அல்லேலூயா. 3 பக்கம் நமக்கு இருக்கு. வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். இந்த வார்த்தையை பேச பேச சொல்ல விசுவாசம் அறிக்கை செய்ய நல்ல குணங்கள் வெளிப்படுத்துகிற, நல்ல விசுவாசமான குணம் வெளிப்படுத்துகிற, அன்பை வெளிப்படுத்துகிற, நல்ல கிருபை உள்ள காரியம் செய்ய நம்ம பக்கம் இருக்கும். 4 பக்கம் எங்க 4 பக்கம் கரெக்டா இருக்குதோ அங்க வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. இதுல ஏதோ ஒரு பக்கம் விட்டுட்டீங்கன்னா அந்த பக்கம் போய் சகுனம் வந்துருவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் ஜெபம்? அப்ப அதனாலதான் நம்ம கிடைக்க 4 பக்கம் யாருக்கு கரெக்டா இருக்கோ அங்க வாழ்க்கையால முன்னுக்கு வந்துருவான். இப்போ வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரலன்னா ஏதோ ஒரு பக்கம் மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒன்று பிதா கிட்ட ஜெபம் பண்ணி பதில் வாங்காம இருக்கலாம், இல்ல நீங்களே ஒரு வார்த்தை எடுத்து சொன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், இல்ல ஆவியானவரே என்ன பண்ண ஆவியானவர் நல்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இயேசு விட்டுட்டீங்க, வார்த்தை விட்டீங்களே, இயேசு வார்த்தை பிடிச்சிட்டீங்க. இப்ப யாரு விட்டீங்க? ஜெபம் பண்றதே இல்ல, பிதா விட்டுட்டீங்களே. சரி, பிதாவே பிடிச்சுக்கிட்டேன், ஆவியானவரை பிடிச்சுக்கிட்டேன், இயேசு பிடிச்சுக்கிட்டேன், வேற யாரு இருக்கிற? இப்போ நம்ம இருக்கிறோம். என்ன சொல்றோம்? எனக்கு சரியே ஆகாதுங்க, இந்த வயிறு வலி எனக்கு தெரிஞ்சது அல்சராக கூட இருக்கலாம், இல்ல கேன்சராக கூட இருந்துக்கலாம். ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படித்தான் இருந்துச்சு. 3 நாள் தாங்க பொட்டுன்னு போயிட்டாங்க. இவங்க வாய இல்லை, நான் அவங்க காலு, அவங்க வயிறு, அவங்க தலை வலிக்குதா, கட்டி இருக்கலாம். அப்படிதான் இது முந்தா எங்க சித்தப்பா பெரியப்பா வந்துக்கிறாரு, தலைவிட்டு சொன்னாருங்க. தலைவர் பார்த்து பெரிய கட்டி டபா அடிச்சு. நம்ம சொல்றதே பயம் சொல்லுவோம், டபா அடிச்சுடா, டபா இருந்துட்டாங்க. அடப்பா மச்சா, உங்ககிட்ட நல்ல வார்த்தை கேட்க வந்தா இது நாளா இங்க பிரச்சனை. இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வார்த்தையை கேட்பாங்க, ஆவிய பிரச அப்படியே நிரப்பாங்க. ஆண்டவரே அப்படியே பிரசன் அப்படியே நிரம்பாங்க, அப்படியே இருக்கும். என்னது ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்படியே உயிரிழந்து கொண்டு போவாங்க. அப்பா சிறகு இல்லாமல் உன் பிரசனத்துல அதெல்லாம் பாடுவாங்க. ஆண்டவரே உன் பிரசன சிறகுலாம் பழகு சரம் உடச்சு போடணும். முதல்ல வாயில இருக்கிறதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, பேசலாமே கட்டி, கடன், ஆக்சிடென்ட், விபத்து, பட்டுன்னு போயிட்டான் சொல்றது. ஆனா பாட்டு எடுத்து வரக்கு சிறகுலாம் வரக்கு, நீ கொஞ்சம் சிறகுலாம் பறந்து மேலே வர போற இல்லையா? நீ சிறகுலாம் எங்க வர போற? நீ தான் வர போற. எப்படி பேசியிருந்தா? அவிசுவாசமா பேசிட்டு இருந்தா. அப்போ இது 4 ஆங்கிள் யாருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா 4 ஆங்கிள்லயும் கரெக்டா யாரு இருக்கிறாங்களோ அவங்கள அழகான படம் கொஞ்சம் மேல வர ஆரம்பிப்பாங்க. இது ஏதோ ஒரு பக்கம் விட்டுருக்கீங்க. ஜெபம் பண்ணா பயில் ஆண்டு வார்த்தை கேட்க விட்டுருக்கீங்க, வார்த்தை எடுத்து பேசுது இல்ல, ஆவியின் பிரச்சனை இல்லை இல்லையா? இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில தேவன் மேன்மை கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு பார்த்தாது என்ன பண்ணோம்? சொல்றாருல, என் கேட்டு செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிறவனே. அல்லேலூயா. கவனமாய் கேட்டு நடக்கணுமா? அப்பதான் வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். அப்போ இந்த பிசாசுகளை, பார்வோன் பிசாசுகளை ஞானஸ்தானத்தோட என்ன அழிச்சு முடிச்சிடலாம். ஆனா இந்த பிசாசு அழிக்க வேண்டும் என்றால் பிரச்சனை வரதான் செய்யும். வாழ்க்கையில போகும்போது பிரச்சனை வரதான் செய்யும்.
மாறாத அங்க பிரச்சனை தான் செய்யும். அடுத்து காடை இல்லை, சாப்பாடு இல்லை, அங்க பிரச்சனை தான் செய்யும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் தூக்கி அதில் போடுங்க, உங்க பிரச்சனை மாறும். பார்க்க கைவிட்டு சொல்லுங்க, பிரச்சனை மாறும். இயேசு நோக்கி பாருங்க. 4 திசை முக்கியம். என்ன திசை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 பக்கம் யார் இருக்கிறாங்க? 4 பக்கம் இயேசு இல்ல, ஒரு பக்கம் தான் இயேசு. இன்னொரு பக்கம் யார் இருக்கிறது? பிதா. இன்னொரு பக்கம் யார் இருக்கிறது? ஆவி. இன்னொரு பக்கம் யார் இருக்கிறது? சாஷ். நம்ம தான் இருக்கிறோம். இதுல டேஞ்சர் நம்ம தான். அவங்களும் கரெக்டா இருப்பாங்க, நம்ம தான் பிரச்சனை காரணமே நம்ம தான். நம்முடைய வாயை ஒழுங்காச்சுன்னா, 4 சேர்ந்துச்சுன்னா 4 பக்கமும் எந்த பிசாசு எதிர்க்க பார்ப்பான், சண்டை போட பார்ப்பான். அவன் வேலையை எதிர்க்கிறதுக்கு தான், அவன் வேலையை குடும்பத்தை பிரச்சனை கொடுப்பதுக்கு தான், அவன் வேலையை வியாதி கொடுக்குதான் வேலை அவனுக்கு. ஆனா 4 பக்கம் நீ ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா எந்த பக்கம் பிசாசு வந்தாலும் என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. எழுந்திக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. ரிகரதரத நமோதரியா கரதடவதரியா. ஹalleluya. திருநேரம் கடந்து செல்லலாம். ஹalleluya, ஹalleluya. பிரச்சனை மாறாத காரணம் தேவன் அல்ல, நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம். நம்ம தான் எங்கேயோ இடத்துல கோட்டை விட்டுறோம். நம்ம தான் ஏதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஹalleluya. தேவ பிரசன்னம் நம்மளை பாதுகாக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவர், தூதனானவர் நம்மளை பாதுகாத்தார். மேக ஸ்தம்பம் நம்மளை பாதுகாத்தது. தேவனுடைய வார்த்தை, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அது வார்த்தையை நம்மளை பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அதை வெட்டி போடும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரச்சனை தூக்கி போடும்போது நம் பிரச்சனைகளை மாறுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்காக தான் சிலுவையில் ஒருத்தர் மரித்திருக்கிறார். நமக்காக தான் சிலுவையில் ஒருத்தருக்கு ரத்தம் சிந்தி கடைசி சுற்று நமக்காக தேவன் மரித்திருக்கிறார். யாருக்காக வேதை அனுபவித்தார்? யாருக்காக கஷ்டத்தை அனுபவித்தார்? யாருக்காக இந்த சோதனை இதை அனுபவித்தார்? நமக்காக தானே. நான் நல்லா இருப்பதுக்காக தானே அவர் அனுபவித்தார். நாம் நல்லா இல்லையே, நானும் நல்லா இல்லாம தேவனுடைய எல்லா சிலுவையோட எல்லா மரணமும் வீணாகுமே. ஹalleluya. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவர் அப்பா, பிரச்சனை வரும்போது நான் சொந்தக்காரங்களை பார்த்து போயிட்டோம், சுய புத்தி மேலே சார்ந்து போயிட்டோம், சுய எண்ணங்களை சார்ந்து போயிட்டப்பா. நோக்கி பார்க்கலப்பா, என்னை மன்னிச்சிருங்க. உண்மை நோக்கி பார்க்குறப்பா, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் பதில் கிடைக்கிற வரைக்கும், பதில் கிடைச்ச வரைக்கும் இந்த பதிலை எடுத்து நான் தினந்தோறு பேசி அறிக்கை பண்ணி அந்த பிரச்சனை நான் இயேசுவை கொண்டு நான் போடுகிறேன் அப்பா. இயேசுவை கொண்டு போடுறது மாத்திரம் இல்லப்பா, அது மூலமாக போடும்போது ஆவியோட கிரியை செய்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தையின் கூட தகப்பனே, நல்ல வார்த்தைகளை பேச, விசுவாசமான வார்த்தைகளை பேச, அன்புள்ள வார்த்தைகளை பேச, ஒழுக்கமான நடக்க உதவி செய்வதற்காக நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாகினார். நம்முடைய பாவத்திற்காக இயேசு அவர் தண்டிக்கப்பட்டார். நம் அக்கிரமத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நம் மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புலான நாம் சுகமானோம். இயேசு தழும்புலான நாம் சுகமானோம். ஹalleluya, ஹalleluya. நாம் திருநேரம் கடந்து செல்லலாம். இது ஒரு சனகாச நிகழ்ச்சி அல்ல, இது பக்தி பைராக்கியத்தோடு நாம் செய்ய வேண்டியது. ஹalleluya. அப்போஸ்தலர் காலத்தில் சிலர் அற்பமாய் நினைத்து இதை சிலர் என்ன பண்ணாங்கன்னா, பாவத்தோடு செய்து வியாதிப்பட்டார்கள், அபாத்திராய் பங்கு பெற்று வியாதிப்பட்டார்கள், சில மரித்து போனார்கள். அதை இந்த சமயத்தில் எல்லாரும் எடுக்கணும், தேவ கட்டளை. அதே சமயத்தில் நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கலாமா? நீங்கள் எடுக்கவில்லை என்றால் அது தேவனுக்கு மனதை கஷ்டப்படுத்துறீங்க. எது கரெக்டுன்னா, இந்த சமயத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு, விருதில் அறிக்கையிட்டு, அக்கிரமத்தை அறிக்கையிட்டு, மன்னிப்பு கேட்டு எடுக்க தேவன் விரும்புகிறார். நான் பாவியை நினைத்து எடுக்காமல் போட்டிங்கன்னா தேவன் மனசு கஷ்டப்படும். அது பிசாசு வாழ்க்கையில் வியாதியை பலவீனத்தை கொடுக்கும். அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு நம்ம எல்லாம் எடுக்கலாம். காட்டு கொடுக்காட்ட அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுக்கு என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னார். அந்தபடி அவர் சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடம்படிக்கிற ரத்தமாக இருக்குது சொன்னார். என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தையும் என் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சத்தையும் நீங்கள் பானம் பண்ணும்போது நீங்கள் நியாயத்தீர்ப்பு அடைய மாட்டீர்கள். கடைசி நாட்களே அவர் நம்ம உயிரோடு இருப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஆம், அதே சமயத்தில் நாம் மிகவும் பயபக்தியோடு, மிகவும் மரியாதைக்குரிய, மிகவும் அந்த நேரத்தில் நாம் கீழ்ப்படுத்து
நம்ம ஆண்டு ஒப்பு கொடுத்து நாம வந்து இதை எடுத்து போகலாம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகவல் சபையின் எல்லா பங்கு பெருங்கள். தேவன் உங்களை எல்லாரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இப்பொழுது உங்களை எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்கள் அக்கிரமத்தை எல்லாத்தையும் கழுவி உங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட செக்கை செவேர் இருந்தாலும் அதை உங்களை போல அவர் அவங்களை எல்லாவற்றையும் கழுவி அவங்க பரிசுப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எல்எஸ் கொடுப்பாங்கள், வாங்க வைத்துக் கொள்ளுங்கள். நான் கிடைச்ச சேர்ந்து நான் பண்ணலாம். நம்ம ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எல்லாரும் கிடத்திருக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரப்பா. காட்டி கொடுக்கிற அன்று அவர் அப்பத்தெடுத்து சோத்திரம் பண்ணி உங்களுக்காக தான் நான் பிக்கப்படுகிறேன் என்று தேவன் சொன்னார். நம்முடைய வியாதியிலிருந்து, வேலையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு நமக்காக என்ன பண்ணார்? பிக்கப்பட்டார். அவர் சரீரத்தை 7 உதலத்தை போல பித்தார்கள். யாருக்காக? நமக்காக தான். மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுவதற்காக. வல்லமையுள்ள தேவன் பிதா கர்த்தர் அண்ட சராசரன் படுத்த வல்லமுள்ள தகப்பன் நமக்காக மனுஷர் கையில ஒரு பாவியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். யாருக்காகனா? நமக்காக தான். நம்ம விருதலுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நம் அக்கிரமத்துக்காக அவர் ஒடுக்கப்பட்டார். நாம் மேல் வர வேண்டிய நியாயத்தீர்ப்பு அவருக்கு வந்தது. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்க பிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்தாலும் பிக்கப்படவே தவிர ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து நம்ம பண்ணலாம். அப்பத்தை சேர்ந்து நம்ம பண்ணலாம். தகப்பனே, கசந்து போயிருக்கிற மாறாவா இருக்கின்ற தகப்பனே, எங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்காக எங்க ரத்தத்தை மறிச்சீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. சிலுவையை இந்த மரத்தை வெட்டி போடுங்கள், அப்பொழுது இந்த மாறம் மதுரமா மாறும். எங்களுக்காக உங்கள் முதுகை 7 நிலத்தை போல வெட்டினார்கள் அப்பா. தகப்பன் ஈட்டினால தகப்பன் விழால குத்தி தகப்பனே, ஐயோ அனீஷா காராபத்தை எத்தனையோ அன்ற காயங்கள் எங்களுக்காக அப்பா. தலையில முகமெல்லாம் ஆண்டவர் ரத்தம் ஆண்டப்பா, உடம்பெல்லாம் காயங்கள் எல்லாம் வெட்டினார்கள், சவுக்குனால வெட்டினார்கள். ஹல்லேலூயா. ஈரலை பிளந்து ஆண்டப்பா உண்மை வெட்டினார்கள். எதற்காக என்றால் நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்காக. அவரை எல்லாரும் சின்ன சின்ன பீஸா வெட்டி
அவர் தசையெல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தது என்று பார்க்கலாம். அவர் தசையெல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தது. யாருக்காக? நமக்காக. ரத்தமெல்லாம் எல்லாமும் கீழே விழுந்து எல்லாமா யாருக்காக? நமக்காக. தகப்பனே, ரத்த சிந்த வேண்டியான அப்பா, அவசியம் வந்தாலும் ரத்த சிந்தவனை தவிர ஒரு நாள் மறுதளிக்க மாட்டப்பா. பாவமான வாழ்க்கை நான் செய்ய மாட்டேன். உமக்கு பிரியமில்லாத அசுத்தமான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். உங்க பிரியமில்லாத பேச்சு நான் பேச மாட்டேன். உங்க பிரியமில்லாத நான் பார்க்க மாட்டப்பா. உங்க பிரியமில்லாத நபரோடு நான் சேர மாட்டப்பா. தகப்பனே, நீ பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்று எல்லோரும் சமயத்துல சொல்லி நம்ம சேர்ந்து என்ன பண்ணலாம்? நம்மளை நாம் பணம் பண்ணலாம். தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் பண்ணலாம். அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யாருக்காக இந்த வேதனைகள்? யாருக்காக இந்த கஷ்டங்கள்? யாருக்காக வலிகள்? யாருக்காக வேதனைகள்? நமக்காக அல்லவோ? நமக்காகத்தானே. ஆண்டவர் நன்றி சொல்ல. ஆண்டவரே, நன்றி. கரத்தட்டி ஆண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் வாழ்க்கை ஆண்டவர் மதுரமாய் மாத்துவதற்காக எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, துப்பப்பட்டீரே, கேவலமாக்கப்பட்டீரே, தகப்பன் நிர்வாணமாய் தொங்கினீரே. ஆண்டவரப்பா, எங்களுக்கு அடிக்கப்பட்டு தகப்படி ஒடுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இது பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆஸ்வதிங்கப்பா. பிதாவே உதவி செய்யுங்க. இயேசுவே உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியானவரே உதவி செய்யுங்கப்பா. என் நாவை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனே, நன்றி. இந்த ஒவ்வொரு ஆஸ்வதிங்க. திரும்பி செல்லும் போதையோட பாதுகாப்பு உண்டாவதற்கு நன்றி. எல்லா பொல்லாப்பிலிருந்து, எல்லா வியாதிலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்து, எல்லா கஷ்டத்திலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. இயேசு தழும்புகளால் ஒவ்வொருக்கும் சுகம் உண்டாவதாக. இயேசு நாமத்தின் ஒவ்வொரு விடுதலை உண்டாவதாக. இயேசு நாமத்தின் ஒவ்வொருக்கும் ஐஸ்வர்யம் உண்டாவதாக. இயேசு நாமத்தில் ஒவ்வொருக்கும் சந்தோஷமா உண்டாகட்டும். அந்த குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிறேன். பிளஸ் பண்ணி அனுப்புறாண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா தேவ அன்பும் ஆவி ஐக்கியம் அண்ணினும் இன்று கொண்டு சதாக்க நம்மோடு இருப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்தமாத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல உபகாரம் மாறுவது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். கரங்களை கொடுத்து கடந்து செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.